குட் ஈவினிங் எவ்ரிவன். ரைட். நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அடோப் ப்ரீமியர் ப்ரோ பேட்ச் 26ல் இன்னைக்கு டே 1 கிளாஸ் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட். அப்போ நம்ம அடோப் ப்ரீமியர் ப்ரோ வீடியோ எடிட்டிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம இந்த கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம வந்து முதலாவது வந்து என்னோட காலேஜை பற்றின முதலாவது ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த கோர்ஸ் செய்யக்கூடிய நான் யார் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு பிறகு நம்ம இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். சரி. ஓகே. அப்போ முதலாவது வந்து நம்ம கனடியன் காலேஜ் அப்படின்றது ரைட். நிறைய பேர் கால் பண்ணி சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு தெளிவான விளக்கம் தரேன். ரைட். அப்போ நான் சில விளக்கங்கள் தரேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் டைம் தரேன். அந்த டைமில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து கனடியன் காலேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேண்டியில் தான் இருக்கோம். சரி. முன்ன வந்து நம்ம வந்து கேண்டியில் பேரதனி ரோட்டில் ஃபிசிக்கல் கிளாஸஸ் செய்து கொண்டிருந்தோம். அண்ட் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக ரைட் ஒரு 2019ஆம் ஆண்டுல இருந்து நம்ம வந்து இப்போ தொடர்ந்து வந்து ஆன்லைன் கிளாஸஸ் மாத்திரம்தான் செய்து கொண்டு இருக்கோம். ரைட். அதன் அடிப்படையில் நம்மளோட கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக தான் நடந்து கொண்டிருக்கு. அண்ட் இதுதான் எங்களோட வெப்சைட். ரைட். எங்களோட வெப்சைட்டில் வந்தாலும் உங்களுக்கு வந்து எங்களோட காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். அண்ட் எங்களோட காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய கோர்சஸ் செய்து கொண்டிருக்கோம். எல்லாம் டிசைனிங் சம்பந்தமான கோர்சஸ் தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி கொண்டு இருக்கோம் காலேஜில். அப்போ நம்ம வந்து 2019 இருந்து தான் ஆன்லைன் மூலமான ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கல் கிளாஸஸ் செய்து கொண்டு இருந்தது. அண்ட் நம்மளோட காலேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீச்சர்ஸ்ன்ற நேரத்தில் ஒரு 5 பேர் போல இருக்காங்க. அண்ட் நம்ம மோர் தேன் 2000க்கு மேலே ரைட்டா 3000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து நம்மளோட சர்வீஸை வழங்கியிருக்கோம். அண்ட் கோர்சஸ் அப்படின்ற நேரத்தில் இந்த கோர்சஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகலை போகு. ரைட். நம்ம வந்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து வீடியோ எடிட்டிங் அப்படின்றதுனால அண்ட் நம்ம வந்து நிறைய கோர்சஸ் செய்து கொண்டிருக்கோம். டிசைனிங் சம்பந்தமான ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், அதே போல் கேட் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எங்களோட வெப்சைட்டில் வர நேரத்தில் உங்களுக்கு பார்க்கலாம். அண்ட் அதே போல் அண்ட் எனி டைம் உங்களுக்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணியும் உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டாலும் கேட்கலாம். அண்ட் கனேடியன் காலேஜில் இந்த கோர்ஸை கண்டக்ட் பண்ண போகக்கூடிய நான் யார் அப்படின்றதையும் ரைட் என்னைய பற்றின டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு முதலாவது எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சரியா. அப்போ இந்த பக்கத்துலேருந்து கதைக்கிறது யாரு அப்படின்றது சம்டைம் ஒரு டவுட்டாக இருக்கலாமே, யார் அது கதைக்கிறாங்க அப்படின்னு. ரைட். அண்ட் என் நேம் வந்து ஃபௌமி. ஒன் ஆஃப் த டிரெக்டராக நானும் இந்த காலேஜில் இருக்கேன். ரைட். கனடியன் காலேஜில் ஒன் ஆஃப் த டிரெக்டராக நானும் இருக்கேன். அண்ட் நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் 3 டிரெக்டர்ஸ் இருக்கோம். அண்ட் ஒன் ஆஃப் த டிரெக்டராக நானும் இருக்கேன். அண்ட் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த இடத்துல போட்டிருக்கு. அதே போல் நான் வந்து தற்பொழுது கரண்ட்லி ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கேன். ரைட். ஃப்ரீலான்சராக தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கேன். அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன டைம் எடுத்து நம்ம வந்து கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் நைட் டைமில் தான் செய்து கொண்டு இருக்கோம். ரைட். அண்ட் ஃபைவர் அண்ட் அப்ஒர்க்ஸில் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். இதை தவிர வந்து லோக்கல் கிளைண்ட்ஸும் வேறு கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கோம். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இப்போ கிளாஸ் செய்கிறது அப்படின்ற நேரத்தில் இப்போ டிசைனிங் கிளாஸ் செய்கிறாரு ரைட். நம்ம வந்து இப்போ கிராஃபிக் டிசைனிங் கிளாஸஸ் அண்ட் ஆஃபீஸ் பேக்கேஜஸ் ரைட். இந்த மாதிரியான கிளாஸஸ் செய்து கொண்டு இருக்கோம். அப்போ இது செய்கிறதுக்குரிய எப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா மோர் தேன் 16 இயர்ஸ் ரைட்டா 16 வருடத்துக்கு மேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது ரைட். அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற நேரத்தில் நிறைய காலேஜஸில் ரைட் கேண்டியில் இருக்கக்கூடிய அதிகமான காலேஜஸ் பேர் போன காலேஜஸ் நேம் சொல்ல முடியாது. அண்ட் நிறைய காலேஜஸில் லெக்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரைட். டிசைனிங் சம்பந்தமான லெக்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுற நேரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அண்ட் அதே போல் நிறைய கம்பெனிஸில் வேலை செஞ்சுருக்கேன். ரைட். இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒன் ஒர்க்கும் அதே போல் ரிமோட்டாகவும் ஒர்க் பண்ணிக்கிறேன். ரிமோட்னு சொல்கிறது நம்ம வந்து ஒன் சைடில் போயிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் ரிமோட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கோம். தற்போது நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கேன். ரைட். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் ரைட் நம்ம வந்து இந்த சிலபஸை தயாரித்து ஒரு வீடியோ எடிட்டிங் அப்படின்ற கோர்ஸை வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். சரி. ஜஸ்ட் சும்மா ஒரு சாஃப்ட்வேர் நாலேஜை வழங்குறது இல்லை. ரைட். ஒரு கம்பெனி ஒன்றில் போயிட்டு இல்லைன்னு சொன்னால் ஒரு நீங்களா ஓனா ஒரு இடத்துல இருந்து ரைட் ஆன்லைன்லயா ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இல்லைன்னு சொன்னால் ஃபாரின் கண்ட்ரி ஒன்று போயிட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலான லெவலில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் நாலேஜ் தேவை அப்படின்றத நம்ம வந்து தெளிவான முறையில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒரு சிலபஸாக. அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸாக தான் நம்ம செய்ய போகிறோம். சரி. அப்போ அதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மோர் தேன் 16 இயர்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் வந்து இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரைட். நம்ம பார்ப்போம் கதைப்போம்.
அண்ட் எங்களோட காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் நான் முழுமையாக கோர்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகலை, ரைட். இந்த கோர்சஸ் எல்லாமே நம்ம வந்து காலேஜில் செய்து கொண்டு இருக்கோம். சரி, டிசைனிங் அப்படின்ற நேரத்தில் ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர், ரைட், ப்ரீமியர் ப்ரோ நீங்கள் இன்றைக்கி ஜாயின்டாக இருக்கக்கூடியது. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் AutoCAD இங்கிலீஷ் சம்பந்தமான ஒரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம IELTS அப்படின்ற கோர்ஸையும் கண்டக்ட் பண்ணி கொண்டு இருக்கோம். அண்ட் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி ஜாயின்டாக இருக்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ எடிட்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட். அப்போ இந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் தெளிவான முறையில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்டை கொஞ்சம் பார்த்துட்டு இருப்போம். நம்ம ஒரு சின்ன ஒரு வீடியோ போஸ்ட் தான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் இந்த கிளாஸுக்காக வேண்டி ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த போஸ்ட்டை நான் வந்து அதில் ஆட் பண்ணியிருந்தேன், ரைட். அப்போ வீடியோ போஸ்ட்ன்ற நேரத்தில் அந்த வீடியோ போஸ்ட் உண்மைக்குமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ போஸ்ட் வந்து ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ போஸ்ட், ரைட்டா. அப்போ வீடியோ போஸ்ட் செய்கிற நேரத்தில் இப்போ நாங்கள் உங்களுக்கு கிளாஸில் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தருவோம், சரியா. வீடியோ எடிட்டிங் செய்கிற நேரத்தில் என்ன சொன்னால் வீடியோ வந்து ஏஐயில் நம்ம ஜென்ரேட் பண்ணினாலும் ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கலாம், ரைட். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ரைட். அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம செய்வோம், சரியா, கிளாஸில். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சாலும் அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு அழகான முறையில் எடிட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுத்த வீடியோஸை கூட சரியான முறையில் அதில் ஒரு அவுட்புட் எடுக்க முடியாது, ரைட். அப்போது இந்த வீடியோ எடிட்டிங் கோர்ஸை பற்றின ஒரு பேஸான ஒரு விஷயத்தை நான் முதலாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நம்மளோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 26வது பேட்ச், 26 பேட்ச் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரைட். நம்ம 25வது பேட்ச் கொஞ்சம் லேட் ஆனது, ரைட். 25 முடிஞ்சு 26 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்தது. ஏன்னு சொன்னால் காலநிலை பிரச்சனை, நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, ரைட், கிளாஸ் தொடங்குறது இல்லை அப்படி இப்படின்னு. அப்போது அந்த நம்ம நவம்பர்ல இருந்தே இந்த பேட்சும் தொடங்காமல் இப்போ தான் ஒரு பேட்ச் தொடங்குறோம், ரைட். 26வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண 25வது பேட்சுக்கு அப்புறம் இதுதான் நம்ம தொடங்கக்கூடிய பேட்ச். அப்போது இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் ஜூமில் தான் கிளாஸஸ் நடக்கும், சரி. அண்ட் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வீடியோ எடிட்டிங் அப்படின்ற நேரத்தில் அடோப் ப்ரீமியர் ப்ரோ அப்படின்ற சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் என்ன மாதிரியான சாஃப்ட்வேர், ஏன் இந்த சாஃப்ட்வேரை நம்ம படிக்கிறோம் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான், சரியா. அதுக்குரிய ரீசனையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், ரைட். அப்போது இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து காலம் வந்து 1.5 மந்த் போகும், ரைட். 1 மந்த் அப்படின்னு போடுறதுக்கு 1.5 மந்த் மாதிரி போகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது. அண்டு இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரைட், 1.5 மந்த் 2 மந்த்துக்கு முடிக்கிறது தான் பிளான். பட் 1 மந்த் இல்லை, 1.5 மந்த் மாதிரி போகக்கூடிய சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அண்டு ஃப்ரைடேஸும் சாட்டர்டேஸும் தான் கிளாஸஸ் நடக்கும். அண்ட் இரவு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸில் சில பேஸான சிலபஸ் இருக்குது, ரைட். சிலபஸை நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கு இந்த வீடியோ எடிட்டிங்கில் இருக்கக்கூடிய இப்போ ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்ற நேரத்தில் சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற நேரம் டக்குன்னு உங்களுக்கு பார்க்கலாம். பட் வீடியோ எடிட்டிங்கில் சிலபஸை நான் உங்களுக்கு காட்டினதுக்கு இதெல்லாமே வந்து சில வேர்ட்ஸோட சம்மந்தப்பட்டிருக்கும், சார். ஒரு வேர்டு இருக்கும், பட் இதில் வீடியோ எடிட்டிங்னு போகிற நேரத்தில் இந்த ஒரு சப்ஜெக்டில் வந்து நிறைய வேலையங்கள் இருக்குது, சரியா. அப்போது இதுதான் நம்மளோட சிலபஸ். ஜஸ்ட் நான் வந்து சிலபஸை காட்டுறேன், பட் சிலபஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நான் வந்து ஓரளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன், ரைட். அப்போது இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ எடிட்டிங், ரைட், வீடியோஸை எடிட் பண்ணுறது, ரைட். அப்போது இது வந்து உண்மைக்குமே வந்து இன்னைக்கு வேர்ல்டில் சரியா இருக்கக்கூடிய டிமாண்டான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த வீடியோ எடிட்டிங். வீடியோ எடிட்டர் அப்படின்றவருக்கு நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்குது, ரைட். எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரைட். ஸ்டெப் பை ஸ்டெப் கதைப்போம். அப்போது இதுதான் நம்மளோட வந்து வீடியோ எடிட்டிங். நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டர் ஆகணும், ரைட். வீடியோ எடிட்டர்னு சொல்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப், ரைட்டா. இன்னைக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் வீடியோ எடிட்டிங். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வந்து ஃபேஸ்புக் போகலாம், ரைட். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டிக்டாக் யூஸ் பண்ணலாம், ரைட். இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற நேரத்தில் எல்லாத்துலேயுமே இருக்கிறது வந்து வீடியோ தான், ரைட். யாருமே வந்து ஜஸ்ட் ஒரு போஸ்ட்டுக்கு போகக்கூடிய அந்த அந்த அவதானத்தை விட வீடியோக்கு வந்து அதிகமான ஒரு ஒரு அட்டென்ஷன் இருக்குது, ரைட். நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சாலும், நீங்கள் ஒரு அட்வன் செஞ்சாலும் வீடியோ அட் செய்கிற நேரத்தில் இன்னைக்கு வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து ஒரு அட்வனை கொடுத்தா அதை வாசிச்சு பார்க்க விருப்பம் இல்லை, ரைட். அவங்களுக்கு தேவைப்படுது என்னது, ஒரு வீடியோ, ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து வீடியோவாக இருந்தால் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, ரைட். அதனால இன்னைக்கு வந்து இப்போ யூடியூப்லாம் இருக்கலாம், இது எல்லாத்துலேயுமே வந்து வீடியோஸ் போடுறாங்க. அப்போ இந்த வீடியோஸ் இப்போ ஒரு யூடியூபராக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு டிக்டாக்ல நல்லா செய்யக்கூடியவங்க, அவங்க யாருமே வந்து ஓன் வீடியோஸ் எடிட் பண்ணுறது இல்லை. அவங்க எல்லாமே யார் சரி ஒருத்தரை வச்சு தான் வீடியோஸ் எடிட் பண்ணுறாங்க, ரைட். அதிகமான பேமெண்ட்ஸ் வரும், ரைட். அப்போ அந்த மாதிரியான இடங்கள் வெட்டிங் வீடியோஸ் எடிட் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே வந்து வீடியோ எடிட்டருக்கு அதிகமான வேகன்சிஸ் இருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு, ரைட். அப்போது இது நம்மளோட சிலபஸ். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 15 நாளைக்கு சிலபஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். 15 டேஸுக்கு சிலபஸ் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது இதில் நான் நார்மலாக கதைச்சிட்டு போகிறேன், சப்ஜெக்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, ரைட். பேசிக்ல இருந்து இந்த சப்ஜெக்ட் நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரோம். இது பழைய
25th பேட்ச் த போஸ்ட். சரியா? அப்போ பேசிக்ல இருந்து நான் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ வந்து ஃபுல்லாவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். சரியா? அப்போ இத வீடியோ எடிட்டிங் படிக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எந்த விதமான ப்ரீவியஸ் நாலேஜும் தேவை இல்ல. ரைட்? பேசிக்ல இருந்து நம்ம இந்த வீடியோ கோர்ஸ வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லி தருவோம். அண்ட் அதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கோர்ஸ்ல பேசிக் செட்டப் ரைட்டா? வீடியோ எடிட்டிங்னா என்ன அப்படின்ற ஒரு தியரி ஒண்ணு இருக்கு. ரைட்? ஓவியூ ஆஃப் வீடியோ எடிட்டிங். வீடியோ எடிட்டிங்னா என்ன அப்படின்றது. வாட் இஸ் வீடியோ எடிட்டிங்? ரைட்? அந்த ஒரு சின்ன தியரி. அவ்வளோதான். இது மட்டும் தான் தியரி. அதுக்கு பிறகு வரக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாவே பிராக்டிகல் சப்ஜெக்ட்டா தான் கிளாஸ்ல செய்வோம். சரியா? பிராக்டிகல் லெசன் தான் வரும். அப்போ ப்ரொஜெக்ட் செட்டிங் ப்ரொஜெக்ட் ஒண்ணு செட் பண்றது. ப்ரொஜெக்ட்னா என்ன அப்படின்றது தெரியாம இருக்கலாம். பட் ப்ரொஜெக்ட் செட்டிங் ப்ரொஜெக்ட்ன்னு சொல்றது ஃபைல் ஒண்ணு புதிதா எடுக்கக்கூடிய ஃபைல். அப்போ அந்த செட்டிங்ஸ் எப்படி நம்ம செஞ்சுக்கிறது? ரைட்? ஒர்க் ஸ்பேஸ் லேஅவுட் இந்த மாதிரியான பேசிக் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் எடிட்டிங் வித் டூல்ஸ் ரைட்? இந்த மாதிரியான பேசிக்ல இருந்து ரைட் டைம் லைன்னா என்ன? வீடியோ எடிட்டிங்ல இந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பேசிக்கான சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோக்கு யூஸ் பண்ணக்கூடிய இஃபெக்ட் ரைட்டா? இஃபெக்ட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்றது? இதெல்லாமே நம்ம பேசிக்ல இருந்து கதைப்போம். அதே மாரி மோஷன் அனிமேஷன்ஸ், Facebookக்கு வீடியோ அட்வர்டைஸ்மென்ட் ரைட்? அது டே 5லயே வந்துரும். Facebookக்கு வீடியோ எடிட் பண்றது. ரைட்? Facebook வீடியோஸ் இருக்கு தானே. இப்ப நான் உங்களுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம். ரைட்? அந்த மாரியான வீடியோஸ் எல்லாம் நாங்க டே 5லயே காய்ச்சிருவோம். அதுக்கு பிறகு நம்ம வந்து அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் கதைச்சு, சரி அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ஸ்ன்னு சொல்றது வந்து அட்ஜஸ்ட் பண்றது, அது கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்றது. ரைட்? கலர் கரெக்ஷன் வீடியோஸ்ல வந்து முக்கியமான பார்ட் ஒண்ணு வந்து கலர் கரெக்ஷன், கலர் கிரேட்ன்றது. இந்த மாரியான எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம இதுல வந்து பேசிக்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவோம். சரி? அப்போ நான் கொஞ்சம் இது ஷார்ட்டா தான் இந்த சப்ஜெக்ட் சொல்றேன். இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இத சில இடங்கள்ல எடிட் பண்ணி இப்ப காட்டுறது கொஞ்சம் சிக்கலா இருக்கிறதுனால, சப்ஜெக்ட்ட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கு. அதை நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். அப்போ இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ஸ், கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்றது. ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னு சொன்னா, ஃபுட்டேஜ்ல இருந்து ரைட் நம்ம வீடியோஸ் எடிட் பண்றது. சாதாரணமா ஆ ரைட் காய்க்கும். அதேபோல லோவர் தேர்ட்ஸ் நீங்க டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்றது ரைட். ஒரு வீடியோல வந்து முக்கியமான சப்ஜெக்ட் டெக்ஸ்ட். சரியா? டெக்ஸ்ட்ட கொண்டு வந்து நீங்க வீடியோவுக்கு எப்படி எடிட் பண்ண போறீங்க அப்படின்றது தான் ரைட். அப்போ அது சம்பந்தமான 100% எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தரோம். அண்ட் டெக்ஸ்ட் அனிமேஷன், Photoshopஓட வீடியோஸோட நம்ம எப்படி வொர்க் பண்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் மாஸ்கிங் எஃபெக்ட்ஸ் ரைட் முக்கியமான மாஸ்கிங் வீடியோ எடிட்டிங்ல இருக்கக்கூடிய மெயினான மாஸ்கிங் எஃபெக்ட்ஸ் நம்ம கதைப்போம். சரி? நான் இதெல்லாம் என்னன்றத மறுபடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவேன். ரைட்? சிம்பிளா முதலாவது காய்க்கிறேன். அண்ட் அதே போல மாஸ்கிங் அப்படின்ற நேரத்துல வீடியோ மாஸ்க் பண்ணக்கூடிய நெறைய சப்ஜெக்ட் இருக்கு ரைட்? டெக்ஸ்ட் மாஸ்க் பண்றது, வீடியோஸ் மாஸ்க் பண்றது, அந்த மாரியான சப்ஜெக்ட். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, ரோல் டெக்ஸ்ட், கட்டிங்ஸ். கட்டிங்ஸ்ன்னு இந்த இடத்துல கட்ஸ்ன்னு போட்டிருக்கு. வீடியோ எடிட்டிங்க பொறுத்தவரைக்கும், சரியா? வீடியோ எடிட்டிங்க பொறுத்தவரைக்கும், நீங்க ஒரு வீடியோஸ் எடிட் பண்ணி, ஒரு கிளையண்ட் ஒருத்தர் ரைட்டா? ஒரு வீடியோ பார்க்குறவங்களுக்கு, அந்த வீடியோ வந்து நல்லா இன்ட்ரஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த வீடியோக்கு ஒரு 2 கிளிப் மொதல்ல பேசிக்கா வீடியோ எடிட் பண்ணவங்க இருப்பீங்க ரைட்? நெறைய பேர் செஞ்சு பார்த்துருப்பீங்க. 2 கிளிப்புக்கு இடையில வீடியோ டிரான்சிஷன்ஸ் யூஸ் பண்றத விட, கட்ஸ்ல வீடியோ எடிட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்லா எஃபெக்டிவா இருக்கும். பார்க்குறவங்களுக்கு நல்லா எஃபெக்டிவா இருக்கும். சாதாரணமா உங்களுக்கு டிரான்சிஷன்ஸ் அப்படின்றது வந்து 2 வீடியோக்கு இடையில ஏதோ ஒரு நம்ம ஒரு டிரான்சிஷன் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு எஃபெக்ட் ஒண்ணு போடுவோம். நான் வந்து கொஞ்சம் பிரீமியர் ப்ரோ அப்படின்ற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்றேன். நான் 2025 ஓப்பன் பண்றேன். வெர்ஷன் பிரச்சனை இல்ல. நீங்க என்ன வெர்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் அது உங்களுக்கு சொல்லி தரேன். 25க்கு கொஞ்சம் கிராபிக்ஸ் கார்ட் கொஞ்சம் தேவைப்படும். சரியா? இல்ல 22, 23 ஓகே. ரைட். நான் இந்த கோர்ஸ்ல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் ரைட்டா? சாஃப்ட்வேர் நம்ம எங்க டவுன்லோட் பண்றது? எப்படி டவுன்லோட் பண்றது? எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றது? இதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். சரி? அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ட் நான் ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஒண்ணு ரைட். நம்ம ஒரு பேசிக்கான ஒரு கிளாஸ்ல செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் வேணாம். ரைட் ஒரு கிளாஸ்ல செஞ்ச அ ப்ராஜெக்ட்ன்னு சொன்னா பிராக்டிஸ் சும்மா நார்மலா ஓப்பன் பண்ணுவோம். ரைட்? ஃபைல் ஒண்ணு கட் பண்ண வீடியோஸ் மட்டும் தான் இருக்கும் இதுல. கொஞ்சம் இருங்க. இது ஆட் ஒண்ணு ரைட்? ரைட். ஆ இந்த ஆட் ரைட். இத வந்து YouTube செய்யக்கூடிய சின்ன ஷார்ட் ஆட் ஒன் ரைட். ஓகே. இது இல்ல. நான் வந்து உங்களுக்கு வேற ஒரு வீடியோ நான் அவசரமா போட்டு காட்டுறேன். ரைட். மொபைல் சரிங்க. நம்ம வேற பின் ஒண்ணு எடுத்துக்கிறோம். வீடியோ பின்ஸ். நிமிஷம் தாங்க அப்படியே. ரைட். இதுல வந்து இப்ப நாம வந்து ஒரு இந்த சீக்வென்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ரைட்.
ஒரு வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா ரைட், இது ஒரு வீடியோன்னு இந்த வீடியோ ஃபைல் மிஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு பேசிக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோன்னு எடுத்துகிட்டு வந்து இந்த டைம் லைனில் போட்டுருவேன். ரைட், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ இந்த மாதிரி ப்ளே ஆகுது. ரைட், ஜஸ்ட் ஒரு நார்மல் வீடியோ. இது pixels.comல டவுன்லோட் பண்ண ஒரு வீடியோன்னு. இந்த வீடியோ கொஞ்சம் ப்ளே ஆகிறது சிக்கலாக இருக்குது. நான் டெஸ்க்டாப்பில் இருந்து ஃபைல் ஒன்று எடுத்துட்டு வரேன். ரைட், என்கிட்ட இருக்குது வீடியோ அப்படின்ற நேரத்தில். ரைட், நம்ம கையால் வீடியோ மிஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் சரிங்க. ரைட், வீடியோ ஃபைல் காப்பி பண்ணப்படலை. ரைட், நம்ம ஏதாவது ஒரு ரைட் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இப்போ கொஞ்சம் லோடிங்காக இருக்கும். ரைட், அந்த ஹார்ட் டிஸ்க் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது என்ன மெஷினில். ரைட், இந்த வீடியோ எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ இந்த மாதிரி ஓடுற வீடியோ. ரைட், இதோட நம்ம அடுத்த வீடியோன்னு போடுற நேரத்தில் ரைட், இந்த இதுக்கு இன்னொரு வீடியோ நான் போடணும் அப்படின்னா, இப்போ இந்த பஸ் வீடியோ எடுத்துகிட்டு வந்து போடுறேன்னா ரைட், சாதாரணமாக இல்லைன்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோஸில் இந்த பஸ் வீடியோ எடுப்போம். ரைட் ரைட், இந்த வீடியோன்னு ஜஸ்ட் ஒரு இதில் டவுன்லோட் பண்ண ஒரு வீடியோ. சாதாரணமாக பழைய சிஸ்டம் தான், நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான். இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோஸ் ரெண்டு வீடியோ ஜாயின்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோனுமே ஜாயின்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோ ரெண்டுக்கும் இடையில என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ட்ரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணுறது. சாதாரணமாக இஃபெக்டில் போயிட்டு வீடியோ ட்ரான்சிஷன்ஸ் ரைட், இந்த நார்மலாக எல்லா இதில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது. ரைட், நான் பேசிக்கான ஒரு ட்ரான்சிஷன் போட்டேன், ஜூம் இந்த மாதிரி வைப் ட்ரான்சிஷன் இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து என்ன செய்வாங்க, இந்த ரெண்டு வீடியோ எப்படி போட்டுருவாங்க. ரைட், லோட் ஆகுது. ரைட், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசிக்கான ஒரு டைப் பண்ணும். ரைட், நான் அண்டு பண்ணுறேன். சரி, அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரான்சிஷன்ஸ் மூவ் பண்ணி போடுவாங்க. ரைட், எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த வீடியோ ரெண்டுங்க இடையில ஒரு ட்ரான்சிஷன்ஸ். இதில் நிறைய ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது. அப்படி ட்ரான்சிஷன்ஸ் போட்டு தான் வீடியோஸ் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் ஃபிலிம்ஸில் மூவிஸில் வந்து இந்த மாதிரி ட்ரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணி இருப்பாங்க சில இடங்களில். ரைட், ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கலாம், சில இதுகளில் வந்து இந்த மாதிரியான ட்ரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிசோல் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ரைட், இந்த மாதிரி பிளாக் டிசோல், ப்ளஸ் டிசோல். பட் அதிகமான இடங்களில் வந்து வீடியோ ட்ரான்சிஷன்ஸ் அப்படின்றத விட அதை தாண்டி சரியா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வீடியோ கட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வீடியோ கட்ஸ். ரைட், வீடியோ கட் பண்ணக்கூடிய சிஸ்டம். இதில் வந்து வீடியோ கட்ஸில் வந்து நிறைய விதமான கட்ஸ் இருக்குது. சரியா, வீடியோ கட் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்ஸ் அப்படின்ற நேரத்தில் நிறைய விதமான கட்ஸ் இருக்குது. ஒரு இந்த இடத்துல வீடியோ கட்ஸ். ரைட், வீடியோ கட்ஸ். ரைட், இந்த கட்ஸ்ன்றது வந்து நிறைய விதங்கள்ல இருக்குது. அப்போ நீங்கள் வீடியோஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ், அடுத்து வந்து வெட்டிங் வீடியோஸ். ரைட், வெட்டிங் வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு இந்த கட்டிங்ஸ் மெத்தட் நல்லா தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு வந்து வேறு லெவலில் வீடியோஸ் எடிட் பண்ணலாம். பார்க்குறவங்களுக்கு போரிங் இல்லாமல் இருக்கும். ரைட், இப்போது இதில் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டாண்டர்டுன்றது நார்மல் கட், அடுத்த ஜம்ப் கட்டுன்னு இருக்குது. ரைட், ஜே கட், எல் கட். ரைட், இந்த மாதிரியான கட்ஸ். ரைட், இந்த கட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட வேறு வீடியோஸ் வச்சு நம்ம வந்து எடிட் பண்ணி பார்ப்போம். சரியா, அப்போது எல்லாமே ப்ராக்டிகல்ஸாக போகும். ரைட், கட் ஆன் ஆக்ஷன் ஒன்றில் கட் ஆகுறது, மேட்ச் கட். ரைட், மேட்ச் கட்ஸ். ரைட், க்ளோஸ் கட்ஸ். ரைட், இந்த மாதிரியான கட்ஸ் இருக்குது. கட்ஸ் நிறைய இருக்குது. ரைட், இப்போது நான் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகல. ரைட், ஃபேட்ஸ், ரைட், வைப்ஸ். ரைட், இது எல்லாமே வந்து நான் வந்து கிளாஸில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ கட்ஸ் அப்படின்ற நேரத்தில் அதுக்கு வேறு அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட்ஸ்ன்ற ஒரு சொல் தான் போட்டிருக்கேன். பட் அதுக்கு நம்ம வந்து நிறைய ஒரு கட்ஸில் டிஃப்ரெண்ட் நிறைய கட்ஸ் இருக்குது. ரைட், அப்போ அந்த சிலபஸில் நான் அப்படி ஃபுல்லாக மென்ஷன் பண்ணலை. ரைட், பட் கிளாஸில் வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட் செய்வோம். கட்ஸ் அப்படின்ற நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். இதில் வந்து இப்போ இந்த வீடியோன்னு எடுக்கிறேன் சார், சின்ன வீடியோன்னு. ரைட், இந்த கட்ஸ் அப்படின்ற நேரத்தில் நம்ம இதெல்லாம் கட்ஸ், வீடியோ கட்ஸ். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்கன்னா இந்த ஒரு கொஞ்சம் தூக்கி மேலே போடுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் ரைட் நம்ம ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். எப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு மூவி ஒன்றில் ஒரு சீன் ஒரு பாட்டு ரைட் படம் மூவி காட்டுறதுன்னு இல்லை, இந்த மூவியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தா தான் நமக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணுற நேரத்தில் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க. நம்ம ஒரு ஃபிலிம் போயிட்டு பார்க்குறோம், ஹோலில் போயிட்டு படம் ஒன்று பார்க்குற நேரமும் நம்ம மைண்டுக்கு போகணும் என்னன்னா ரைட் இந்த வீடியோவில் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு விளங்குது. அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுற நேரத்தில் ஒரு ப்ரோ லெவலில் வீடியோ எடிட் பண்ணலாம். ரைட், அதுதான் முக்கியம். சரியா, அண்ட் இதில் இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜம்ப் கட் யூஸ் பண்ணி, ஜம்ப் கட்டுன்றது வந்து நான் கட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு கொஞ்சம். இப்போ இவர் வந்து ஒரு தூரத்துலேருந்து ஓடி வரக்கூடியவர். ரைட்டா, இது ஃபுல் வீடியோ வந்து ஒரு ஓடி வராரு, இவர் இந்த ரூமுக்கு ஓடி வராரு. பட் இந்த இடத்துல வந்து ஃபுல் சீனையும் காட்டல பாருங்களா. ஓடி வரதுனா எங்களுக்கு எங்கள் மைண்டில் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் பார்த்தீங்களா அந்த திரும்புறது, அந்த இடத்துல கட் பண்ணி இந்த இடத்துல தான் பார்த்தீங்களா அது இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் கட் ஆன் ஆக்ஷன் ஒன்று நடந்திருக்கு. ரைட், கட் ஆன் ஆக்ஷன்ன்றது இந்த இடத்துல 2 கேமரா இருக்கு. இவர் இந்த இடத்துல ஒரு கேமரா ஷூட், அடுத்தது உள்ளுக்கால ஒரு கேமரா ஷூட். ரைட், ரெண்டையும் வந்து சரியா ஒரு பாயிண்ட்ல கட் பண்றது. ரைட், இந்த வீடியோ கேமரா இந்த இடத்துல வீடியோ பண்ணி கொண்டிருக்கிற கேமரால ரைட் நல்லா இல்லைங்க, பேசிக்கா சொல்றேன்.
ரைட். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இப்ப நீங்க ஒரு வீடியோகிராஃபரா இருக்கலாம். அடுத்து இந்த மாதிரியான சப்ஜெக்ட் செஞ்சுட்டு இருக்கலாம். இப்ப வெட்டிங் ஷூட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருந்தா, வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். ரைட். இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இத தொறந்து இந்த இடத்துல உள்ளுக்கு வேற ஒரு கேமரால தான் ஷூட்டிங் நடந்திருக்கும். 2யும் ஷூட் பண்ணிட்டு, ரைட் இதுல வேற ஃபுல் கட் இருக்கும். பட் இந்த எடிட் பண்ற நேரத்துல இந்த இடத்தால இந்த வீடியோ கட் பண்ணிருவோம் பார்த்தீங்களா? இவர் கதவ தள்ளுறதோட கட் பண்ணி அடுத்த கேமராவ வீடியோ வந்து டச் பண்ணணும். அப்போ வந்து ஆக்ஷன். ரைட். அந்த ஆக்ஷன் 2 வந்து கதவ தொறக்கிற ஆக்ஷன் அண்ட் மத்த உள்ளுக்கு வரக்கூடிய ஆக்ஷன். அதே மாரி அந்த ஃபர்ஸ்ட்க்கு இருந்தது வந்து ஜம்ப் கட். இந்த இடத்துக்கு சொல்றது இதெல்லாம் வந்து ஜம்ப் கட். அவங்க ஓடி வரது ஃபுல்லா ஜம்ப் கட். ஜம்ப் கட். ரைட். ஒரு ஃபிலிம்ல நமக்கு நெறைய விஷயங்கள் படிக்கலாம். சரியா? ஒரே ஒரு ஃபிலிம் தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து டிசோல் ஒண்ணு யூஸ் பண்ணிருக்கு. டிசோல். பட் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 2 வீடியோவும் ஒண்ணோட ஒண்ணு பிளிங்க் ஆகி போறது. நான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல டிசோல்ன்னு போட்டு காட்டினேன். ஞாபகம் இருக்கா? இது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இந்த ஓடுறது பார்த்தீங்களா? இந்த ஓடுறதும், இதுவும் ஒரே இடத்துல பார்த்தீங்களா? இந்த வீடியோல நான் இந்த இடத்துல டிசோல் தான் போட்டிருந்தேன். க்ராஸ் டிசோல். இந்த எஃபெக்ட்ட தூக்கி போட்டேன். இதான் க்ராஸ் டிசோல். இதே எஃபெக்ட் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. மோஸ்ட்லி அதிகமான ஃபிலிம்ஸ்ல இந்த டிசோல் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரைட். பெரிய அளவு இல்ல. பேசிக் லெவல் இது. இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ரைட். மோஸ்ட்லி வந்து டிசோல் யூஸ் பண்றது அண்ட் பிளாக் டிசோல், க்ராஸ் டிசோல், வைப் ரைட். டீப் வைப் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரைட். மோஸ்ட்லி ஐ பிளிங்க் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? அந்த மாதிரியான எஃபெக்ட். இந்த வீடியோ கட்டிங்ன்றது வந்து வீடியோ எடிட்டிங்ல முக்கியமான ஒரு பார்ட். அண்ட் அதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாருங்க இந்த வீடியோ வந்து டிசோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் சவுண்ட டம்ப் பண்றது குறைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஜே கட். ரைட். ஜே கட். இது சொல்றது ஜே கட்ன்னு. ஜே கட்னா இந்த வீடியோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரைட்? வாய்ஸ் அப்படின்னா இந்த வீடியோ பிளே ஆகுது தானே? வீடியோ ட்ராக் பண்ணி இப்படி இருக்கும். இதுதான் வீடியோ ட்ராக். அண்ட் ஆடியோ ட்ராக் ஒண்ணு இருக்கும். வீடியோ எடிட் பண்ற இடத்துல இந்த மாதிரி ட்ராக்ஸ் இருக்கு. ரைட். வீடியோ ட்ராக். இது ஆடியோ ட்ராக். ரைட். இந்த உங்களுக்கு காட்டுறேன். ஒரு இந்த இடத்துல வீடியோ ட்ராக் மட்டும் தான் இதுல இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ எடுத்தீங்கன்னா வீடியோ ட்ராக்கும், ஆடியோ ட்ராக்கும். சரி. அண்ட் இதுல நான் பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கிளிப்ல பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருந்து பாத்தீங்களா? இந்த வீடியோல கொஞ்சம் அவதானமா கேட்டுக்கொண்டு இருந்தா கேட்கும். இந்த சீன் முடிய முந்தி மத்த சீன்ல ஆடியோ ஸ்டார்ட் ஆயிரும். ஜே டைப்ல. ஜே. இந்த ஆடியோ ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா? இந்த சீன்ல ஆடியோ இங்க ஸ்டார்ட் ஆகும். எவ்வளவு தைரியம் இருந்தா? பாத்தீங்களா? அந்த இடத்துல சீன் அதான் ஜேன்னு சொல்றது. இந்த டிசைன் வந்து ஜே டிசைன். ஜே. ஆடியோ ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் வீடியோ ஸ்டார்ட். அதே மாதிரி இன்னொரு கட்டிங் இது எல் கட். எல் கட்ன்னு சொல்றது சரியா? வீடியோ இப்படி இருக்கும். ஆடியோ இங்க இருக்கும். சரியா? வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடியோ பிளே ஆகும். எல் கட். சரியா? அப்போ இந்த மாதிரி சப்ஜெக்ட் சொல்ல எல் கட். ரைட். படம் இது வந்து மேட்ச் கட். மேட்ச் கட் ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒயிட் கலர் புக்கோட சேர்த்து ஒயிட் ஏரியா, ஒயிட்டோட சேர்த்து பாத்தீங்கன்னா, க்ளொக்க ஒயிட்ல போடுவாங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா? அந்த தாள் பெரட்டுறதோட ஒயிட் மேட்ச். அந்த மாதிரி மேட்ச்ல வந்து இப்ப இந்த தாள் பெரட்டுறது மாத்திரம் இல்ல. நெறைய மேட்ச் கட் இருக்கு. ரைட். வீடியோஸ்ல வந்து நெறைய சப்ஜெக்ட் வச்சு மேட்ச் பண்ணலாம். ரைட். மேட்ச் கட் நெறைய இருக்கு. ரைட். அந்த மாதிரியான சப்ஜெக்ட் மேட்ச் கட்ன்னு சொல்லுதா? இது சொல்ற ஸ்பீட் ரேம்ப். வீடியோட ஸ்பீட் பண்றது. ரைட். இந்த மாதிரி வந்து வீடியோ எடிட்டிங்ல வந்து நெறைய இந்த கட்டிங்லயே நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரைட். நான் உயிரே போய் போயிருக்கும். பண்றேன். நல்ல வேளை இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு வந்ததுனால அவர் பழைக்காரு. எல் கட். பாத்தீங்களா? இப்போ இந்த சீன் வேற. இந்த சீன்ல கதைக்கிற ஆடியோ ரைட். அடுத்த சீன் கிவ் மீ கால் இன் கேஸ் ஆஃப் எனிதிங். பாத்தீங்களா? அப்போ இந்த மாதிரி ரைட். அப்போ இதுதான் சொல்றேன் இன்விசிபிள் கட். இது பாத்தீங்களா? இது மோஸ்ட்லி யூஸ் பண்றது இன்விசிபிள் கட் நிறைய ஃபிலிம்ஸ்ல இருக்கும். இந்த ஒருத்தர் போறாரு அதோட சேர்ந்து கட்டாரு. இது வந்து மாஸ்க் வச்சும் கிரியேட் பண்றது. ரைட். மாஸ்க். பாசிட்டிவ்ங்க. எல்லாருக்கும் கட்டவே உதவுற குணம் என் ரத்தத்திலேயே இருக்கு. கட்டவே டக் டக்குன்னு கட் பண்ணி என் அடுத்த வீட்ல சீன் என் மதர் போட்டோ இல்லைங்க. மதர் தெரசா போட்டோ தான் மாட்டிருக்கேன். ரைட். இந்த ரைட். 90 ஓகே. வயசு பெரியவருக்கு இந்த மாதிரி சீன் ரைட்டா? மூவிஸ் இல்ல காட்டுறது இல்ல என்ன சப்ஜெக்ட். ரைட். இந்த ஃபிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபிலிம் வந்து நம்ம வந்து விடாம பாக்குறதுக்கு ரைட். அது போரிங் இல்லாம இருக்கிறதுக்காக வேண்டி ஒரே அனிமேஷனை போட்டிருந்தாங்க. ஒரு சீன்ல இன்னொரு சீனுக்கு ஒரே அனிமேஷன் போட்டிருந்தாங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஃபிலிம் பார்க்கணும்னா போரிங்கா இருக்கும். ரைட். அது இல்லாம இருக்கிறது தான் ஒவ்வொரு டைப்பான கட்ஸ் வீடியோஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்பான கட்ஸ் யூஸ் பண்றாங்க. அண்ட் அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீடியோஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்பான அனிமேஷன் ரைட் டிரான்சிஷன்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்றது அதுக்காக வேண்டி. அப்போ நம்ம வீடியோஸ்ல முக்கியமான சப்ஜெக்ட் அது உண்மைங்க. வீடியோ எடிட்டிங்ன்ற நேரத்துல முக்கியமான சப்ஜெக்ட் வீடியோ கட் பண்றது தான். ரைட்டா? வீடியோ கட். வீடியோ எடிட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது வந்து வீடியோஸ் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கிறது தான். நமக்கு ஏத்த மாதிரி வீடியோஸ் அரேஞ்ச் பண்றது தான் வீடியோ எடிட்டிங்ல முதலாவது பார்ட். ரைட். அதுக்கு பிறகுதான் அதுக்குரிய கட் பண்றது அண்ட் டிரான்சிஷன்ஸ் அப்ளை பண்றது.
அதுக்கு பிறகு அந்த வீடியோஸுக்குரிய ரைட் இது எல்லாத்துலயுமே அதே மெயின் பார்ட் தான். அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய கலர் கரெக்ஷன் பண்றது அண்ட் கலர் கிரேட் பண்றது. கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேட். வீடியோல கலர் கரெக்ஷன் ரைட் இதுல கட்ஸ் பத்தி இந்த இருக்கு ரைட். நான் கட்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு டைப்பான கட்ஸ் அதுக்குரிய ஃபிலிம்ஸ்ல காட்டியிருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஸ் அதெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன் ரைட். அப்போ அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கலர் கரெக்ஷன் அப்படின்ற நேரத்துல இந்த இடத்துல கலர் கரெக்ஷன் வீடியோ ரைட் நான் காப்பி பண்ணிக்கல. எனக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்கு. ரைட் அந்த ஹார்ட்ல இருக்கு. பட் அதை ஓப்பன் பண்ணிக்கிறது கொஞ்சம் சிக்கல் ரைட். ரைட் இந்த ஹார்ட் தான். பட் ஓகே அது தேவையில்ல. சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆயிரும் ரைட். அப்போ கலர் கரெக்ஷன் அப்படின்ற சொல்ற நேரத்துல ரோ வீடியோ அப்படின்னு இருக்கு ரைட். நம்ம வீடியோ பண்ற நேரத்துல மோஸ்ட்லி வந்து வீடியோ பண்றது வந்து ரோ டைப்ல வீடியோஸ். அப்ப அந்த ரோ டைப்ல வீடியோஸ் எடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு தேவையான மாதிரி கலர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம சொல்றது வந்து கலர் கரெக்ஷன். நீங்க வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா வெட்டிங் வீடியோஸா இருக்கலாம், மூவிஸா இருக்கலாம் ரைட். நீங்க டாக்குமெண்ட்ரியா இருக்கலாம். இது எல்லாமே நம்ம வீடியோ பண்ற நேரத்துல ரோ டைப்ல வீடியோ பண்ணணும் ரைட். ப்ரொஃபஷனல் கேமராஸ்ல வீடியோ பண்ற ரோ வீடியோஸ்னு சொல்லுவோம் ரைட். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெருசா கலர் இருக்காது ரைட். அந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டல்லான கலர்ல இருக்கும். பட் அந்த வீடியோல வந்து நல்ல டீடைல்ஸ் இருக்கும் ரைட். நான் உங்களுக்கு ரோ வீடியோஸ் காட்டுவேன் ரைட்டா. ரோ வீடியோஸ் எப்படி இருக்கு, எங்கேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரைட். அதெல்லாமே நான் சொல்லி தருவேன். அப்போ என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ரைட். அப்போ ரோ வீடியோஸ்ன்ற நேரத்துல அந்த வீடியோஸை வந்து எடுத்ததுக்கு பிறகு கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேட்னு ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும் ரைட். இப்போ சாதாரணமா இந்த இடத்துல இந்த வீடியோ எடுப்போம். இந்த மாதிரியான வீடியோன்னு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா சீக்வென்ஸ் ஒன்றும் சாரி பார்த்து படல சாரி சீக்வென்ஸ் இந்த இருக்கு வீடியோ ரைட். இதுதான் வீடியோ சார். சின்ன கிளிப் ஒன்று தான் போட்டிருக்கேன் ரைட். கிளிப் இருக்கு நீட்டமாக ரைட். ஓகே இந்த இடத்துல போய்த்து நம்ம வந்து ஸ்கேல் டு ஃப்ரேம் பண்ணிக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோ. இப்போ இந்த மாதிரியான வீடியோஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீடியோஸை வந்து நமக்கு தேவையான மாதிரி கலர் கரெக்ட் பண்ணிக்கிறது, கலர் கிரேட் பண்றது அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று ரைட். இப்போ இதுல இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக்கும் இந்த போதில் இதான் வீடியோ. அப்போ நமக்கு தேவைன்னு சொன்னா இந்த வீடியோஸுக்கு வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி தேவைப்படக்கூடிய மாதிரியான வீடியோஸுக்கு எங்களுக்கு கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரியான சப்ஜெக்ட் ரைட். இந்த வீடியோ நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோஸுக்கு வந்து பேசிக் கரெக்ஷன்ஸ் அப்படின்ற நேரத்தில் இந்த வீடியோட வந்து கொஞ்சம் இந்த பக்கம் ஸ்க்ரீனை கொஞ்சம் பெருசாக காட்டுறேன் ரைட். நான் பேசிக்காக தான் சில சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எங்களுக்கு தேவையான மாதிரி இந்த வீடியோஸை வந்து வேண்டிய மாதிரி கலர் பண்ணிக்கலாம். கலர் எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணுறது கலர் கரெக்ஷன் ரைட். ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்று வந்து கலர் கரெக்ஷன், அடுத்து வந்து கலர் கிரேட். கலர் கரெக்ஷன் சொல்ற நேரம் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட்டை பேலன்ஸ் பண்ணுறது தான் கலர் கரெக்ஷன் சொல்றது ரைட். அதுக்கப்புறம் கலர் கிரேட்னு சொல்றது எங்களுக்கு தேவையான மாதிரி அதுக்குரிய கலர்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறது ரைட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் கலரை ஷூட் பூட் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். டெம்பரேச்சர் வோம் டெம்பரேச்சருக்கு போகலாம், இல்லைன்னா கூல் டெம்பரேச்சருக்கு போகலாம். நீங்கள் வோமுக்கு தான் விருப்பம்னா வோம் பண்ணிக்கலாம், கூலுக்கு தான் விருப்பம்னா கூல். மோஸ்ட்லி நிறைய பேர் கூலுக்கு விருப்பம். பட் கூல் விட வோம் நம்ம தேவைப்படும் ரைட். ஒவ்வொரு இடங்களில் ஒரு மாதிரி ரைட். இப்போ இந்த இடத்துல டிண்ட்டில் போயிட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி டிண்ட்டை சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு இதில் கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அண்ட் அதுக்கு விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் இந்த வீடியோ சம்டைம் வந்து என்கிட்ட மற்ற இதில் வீடியோஸ் இருக்கு ரைட். எக்ஸ்போஸ் வந்து நல்லா குறைஞ்சிருக்கலாம் ரைட். அப்போ எக்ஸ்போஸ் உங்களுக்கு தேவையான எக்ஸ்போஸை கூட்டலாம் ரைட். சில வீடியோஸ் எக்ஸ்போஸ் கூடியா இருக்கும், அதுக்கு எக்ஸ்போஸ் குறைக்க வேண்டி வரும் ரைட். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து தேவையான மாதிரி எக்ஸ்போஸ் அரேஞ்ச் பண்ணுறது ரைட். கண்ட்ராஸ்ட் வீடியோக்கு தேவையான மாதிரி ஹைலைட்ஸ் ரைட். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி இந்த வீடியோஸுக்கு கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ரைட். கலர் கரெக்ஷன் அப்படின்ற இடத்துல நிறைய பாட்டு இருக்கு ரைட். அப்போ இதுக்கு எங்களுக்கு வந்து வேறையா வந்து ஃபைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான மாதிரி ரைட். அட்ஜஸ்ட்மெண்ட்ல எங்களுக்கு பார்க்கலாம் ரைட். லட் ஃபைல்ஸ் எங்ககிட்ட லட் ஃபைல்ஸ் என்ன லட் ஃபைல்ஸ் உங்களுக்கு நான் தருவேன் ரைட். லட் ஃபைல்ஸ் எடுத்து லட் ஃபைல்ஸ் எங்களுக்கு லோட் பண்ணி ஒன் கிளிக்ல கிரியேட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. அப்போ எங்களுக்கு தேவையான மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த வீடியோ ரைட். இப்போ நான் பேசிக்காக இன்னொரு கரெக்ஷன் தான் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு வந்து இந்த இடத்துல லட் ஃபைல்ஸ் இருக்குது தேவையான மாதிரி வித்தியாசமான லட் ஃபைல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி லட் ஃபைல்ஸ் வச்சு வித்தியாசம் பார்த்தீங்களா. கலர் எஃபெக்ட் சேஞ்ச் ஆச்சு வீடியோ. அப்போது சில இடங்களில் சில வீடியோஸுக்கு நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணுறது இல்லை வீடியோவுக்கு. இதுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் போடுற நேரத்தில் நம்ம வேற ஒரு லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு தான் நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ணணும் ரைட். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னா என்ன அப்படின்றதெல்லாம் நான் பேசிக்னு சொல்லி தருவேன் ரைட். பார்த்தீங்களா கலர்ஸ் உங்களுக்கு இந்த எஃபெக்டை நான் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல இந்த பிஃபோர் இப்படி இருந்துச்சு இந்த வீடியோட சைஸ் இந்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். நான் கலர் கரெக்ஷனோட இன்னொரு கரெக்ஷன் தான் போட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இப்படி இருக்கு. இப்படி சேஞ்ச் ஆச்சு இப்படி இருந்த வீடியோட ரைட். இது நான் நார்மல் கலர் இருக்கக்கூடிய வீடியோ ஒன்று தான் ரைட். இதை விட நமக்கு பேஸ் ஆன வீடியோஸ் பார்ப்போம் நம்ம கிளாஸில்.
கலர் பார்த்தீங்கன்னா ரைட் வித்தியாசமான ஒரு கலர் வந்து போட்டேன் ரைட் அப்போ இந்த இப்படி இருந்த வீடியோக்கு இப்படி கலர் போட்டேன் ரைட் இந்த மாதிரி இது மட்டும் இல்லை நமக்கு தேவைப்படும் ரைட் சம்டைம் வந்து கலர்ஸ் மேட்ச் பண்ணுறது நம்ம ஒரு வெட்டிங் வீடியோ எடுத்தா அந்த வீடியோஸில் வந்து கலர்ஸ் வந்து ஒரே கலர் ரேஞ்சில் போகணும் கலராக வீடியோஸில் ஒரு கிளிப்பும் இருக்கலாது ரைட் ஒரே கலர் டோன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் ரைட் அப்போ அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து சேர்த்து கலர் கிரியேட் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணி எடுக்கணும் ரைட் அப்போ கலர் கரெக்ஷன் அப்படின்ற நேரத்தில் இது ஒரு வீடியோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பார்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கலாம் அடுத்து வந்து வெட்டிங்ஸாக இருக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து இது முக்கியமான ஒரு பார்ட் அண்டு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோஸ் ஸ்டேபிளைஸ் பண்ணுறதை பற்றி நம்ம கதைப்போம் ரைட்டா மல்டி கேமரா எஃபெக்ட் ரைட் ஒரு ஒரு இவெண்ட் ஒன்று நடக்கிற நேரத்தில் நடந்த இவெண்ட் ஒன்று நம்ம வீடியோ பண்ணியிருந்தா டிஃப்ரெண்ட் கேமராஸில் ரைட் ஒரு இவெண்ட் ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இவெண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்து அதில் நம்ம வீடியோ பண்ணியிருந்தா இது எல்லா கேமராலையும் வந்து நம்ம எடுத்த ஒரு கேமராக்கு ஒரு ஃபைனல் வீடியோவாக எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது தான் மல்டி கேமரா எஃபெக்ட்ன்றது நீங்கள் ஒரு டிவி ஷோ பார்க்கலாம் அந்த டிவி ஷோவில் நடக்கக்கூடிய அந்த டிவி ஷோ இருக்குது தானே அந்த ஷோவில் வந்து ஒரு ஆங்கிளில் வீடியோஸ் இருக்காது இப்போ நம்ம சொல்லுவோம் ஒருத்தரை வச்சு ஒரு சின்ன ஒரு டிவி ப்ரோக்ராம்னு போகுது இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் வீடியோ டிவி ஷோன்னு ஒருத்தர் காய்ச்சிட்டு இருக்காரு அப்போ இவரை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு கேமரா இருக்கும் இந்த பக்கத்தில் ஒரு கேமரா இருக்கும் ஃப்ரண்ட்லேருந்து ஒரு கேமரா இருக்கும் இந்த ஒவ்வொரு கேமராலையும் வீடியோ நடந்துட்டு இருக்கும் பட் நம்ம வீடியோ பார்க்குற நேரத்தில் சரியா டிவிலையோ ஷோவில் பார்க்குற நேரத்தில் அந்த வீடியோ வந்து ஒரு வீடியோ தான் இருக்கும் அது டைம் டு டைம் ஒரு கேமராலேருந்து ஆக்ஷன்ஸ் வந்து அழகான முறையில் அவர் கதைச்சி திரும்ப இந்த கேமரா ஒர்க் பண்ணும் ரைட் அப்படி இருக்கும் பட் எல்லா கேமராவும் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் அதை எடிட் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் மல்டி கேமரா அப்படின்னு சொல்கிறது ரைட் அதை எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் வீடியோ நாய்ஸ் பற்றி நம்ம கதைப்போம் ரைட் மோஷன் ட்ராக்கிங்ஸ் ரைட் மோஷன் பார்ப்போம் நம்ம அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆடியோ எடிட்டிங் சம்மந்தமாகவும் நம்ம இதில் கதைப்போம் ரைட் ஆடியோஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் ஆடியோ சிங்க் பண்ணுறது ஆடியோ டக்டிங் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது ரைட் நம்ம கதைக்கிற நேரம் ஆடியோ சவுண்ட் குறையிறதும் அண்ட் நம்ம கதைக்காத நேரத்துக்கு ஆடியோ சவுண்ட் கூட்டுறதும் ரைட் மியூசிக் டோன்ஸ் ரைட் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் அப்போ டக்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் தெளிவாக கதைப்போம் சரி அண்ட் நாய்ஸ் அடுத்த வீடியோஸுக்கு ஓட்டமாக் போடுறது ரைட் கேரக்டர் இன்ட்ரோஸ் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரக்டர் இன்ட்ரோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட் இன்ட்ரோஸ் நிறைய கதைப்போம் ரைட் டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் ரைட் டெக்ஸ்ட் அனிமேஷன் நிறைய வரும் அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனல் ப்ரொஜெக்ட் ஒன்று நம்ம உங்களுக்கு தருவோம் அண்ட் ஃபைனல் ப்ரொஜெக்ட்ன்ற நேரத்தில் வந்து பெரிய சப்ஜெக்ட் ஒன்று யோசிக்க தேவையில்லை நம்ம இந்த எடிட் பண்ணக்கூடிய வீடியோ சிஸ்டம் எல்லாம் சொல்லி தந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 வீடியோஸ் டிஃப்ரெண்ட் டைப்பில் வீடியோஸ் நீங்கள் எடிட் பண்ணி எங்களுக்கு தர வேண்டி வரும் ஒன்று அட் ஒன்று செய்கிறது ரைட் ஒரு ஷார்ட் வீடியோஸ் ரைட் அதே போல் ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்பில் வீடியோஸ் ரைட் அதை எப்படி செய்கிறது எல்லாமே நான் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ரைட் அதெல்லாம் செஞ்சு நீங்கள் எங்களுக்கு தந்ததுக்கு பிறகு ரைட் நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டியது இமெயிலில் ரைட் அதை அனுப்ப வேண்டிய சிஸ்டம் எல்லாமே கிளாஸில் சொல்லுவோம் ரைட் பேசிக் சிம்பிள் வேலை ரைட் நீங்கள் வீடியோ எடிட்டிங்கில் நம்ம இந்த கோர்ஸில் உங்களுக்கு இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சொல்லித்தரதை விட அடுத்தபடியாக போயிட்டு நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டர் ஆகிறது அப்படின்ற சப்ஜெக்டை தான் நம்ம இதில் படிப்போம் சரியா இப்போ சாஃப்ட்வேர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ண எப்படி ஆகும் இதை கிளிக் பண்ண எப்படி ஆகுன்றதை விட வீடியோஸை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எடிட் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டர் ஆகலாம் சரி அந்த லெவலுக்கு நம்ம இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவோம் அண்டு சிலபஸில் சில இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு அண்ட் இதில் நிறைய விடயங்கள் ரைட் சில டெக்ஸ்ட்டோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மாஸ்கிங் அப்படின்னு போட்டிருக்கு பட் இதில் நிறைய மாஸ்கிங்ன்ற டெக்ஸ்ட்டோட மாஸ்க் பண்ணுறது எப்படி ரைட் எல்லாமே நிறைய மாஸ்கிங் சப்ஜெக்ட் இதில் வரும் சரி அண்டு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடியோ எடிட்டிங் அப்படின்ற நேரத்தில் ஒரே ஒரு பார்ட் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் தியரி இதை நம்ம விளங்கிட்டு தான் வீடியோ எடிட் அப்படின்ற பார்ட்டுக்கு போகணும் அண்டு அதே போல் நம்ம வீடியோ எடிட்டிங்கில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் வீடியோ எடிட்டிங் அப்படின்ற நேரத்தில் நம்ம படிக்க போகிற சாஃப்ட்வேர் வந்து அடோப் ப்ரீமியர் ப்ரோ அப்படின்ற சாஃப்ட்வேர் அப்போது இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் ரைட்டா நீங்கள் பேசிக்காக வந்து நிறைய வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ரைட் இன்னைக்கு வேர்ல்டில் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஆனால் ஏன் நம்ம ப்ரீமியர் ப்ரோ படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் படிக்கணும்னா ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிற நேரத்தில் ரைட் அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டர் ரைட் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனலுக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு சொன்னால் ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் படிக்கணும் அப்படி இல்லாமல் நமக்கு ஒரு ஜஸ்ட் வரக்கூடிய ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஒன்றில் நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்றத விட இதில் ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டராக உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணலாம் அண்ட் உங்களோட கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணலாம் உங்களோட வீடியோ ஒன்று சின்ன வீடியோஸ் இருக்குது நீங்கள் எடிட் பண்ணி நீங்களோட சின்ன வேலைகளை செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு நார்மலாக ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ஏதோ ஒரு டைம் டு டைம் செய்யலாம் பட்
ப்ரொஃபஷனல் லெவலில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் ப்ரீமியர் ப்ரோ அப்படின்றது தான் தேவைப்படும். சரியா? அப்போது வேர்ல்டில் வந்து இன்னைக்கு வேர்ல்டில் வந்து பெஸ்ட்டான வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட் சாஃப்ட்வேர்னு சொல்கிற நேரத்தில் இந்த 3 சாஃப்ட்வேர் தான். சரி, இவரோட பேர் தெரியும் உங்களுக்கு. நான் எவ்வளோ நேரம் கதைச்ச சாஃப்ட்வேர் அடோப் ப்ரீமியர் ப்ரோ. அதே போல் இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாவின்சி ரிசால்வ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபைனல் கட் ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனல் கட் ப்ரோன்னு சொல்லுவோம். இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இது வந்து அடோப் கம்பெனியோட சாஃப்ட்வேர் ஒன்று. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விண்டோஸ் கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ் கம்ப்யூட்டரில் இல்லைனா மேக் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ்லையும் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் அதே போல் டாவின்சி ரிசால்வ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். உங்களுக்கு வந்து விண்டோஸ்லேயும் ஒர்க் பண்ணும், ஆப்பிள் கம்பெனி இதுலேயும் ஒர்க் பண்ணும். அண்ட் இவரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனல் கட் ப்ரோ அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணும், விண்டோஸ்க்கு இது ஒர்க் பண்ணாது. சரியா? அப்போ இந்த ஃபைனல் கட் ப்ரோ அப்படின்றத இந்த சாஃப்ட்வேர். இந்த 3 சாஃப்ட்வேர் தான் வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் அப்படின்றதெல்லாம் ப்ரொஃபஷனல் லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். அண்ட் இந்த ப்ரீமியர் ப்ரோ ஏன் அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அடோப் கம்பெனி. அடோப் அப்படின்ற ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது, அடோப் கம்பெனி. ஏன்னா கிராஃபிக் டிசைனிங் அதிகமான சாஃப்ட்வேர்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ப்ரீமியர் ப்ரோன்னு சொல்கிறது. ஃபோட்டோஷாப்பாக இருக்கலாம், ரைட் இல்லஸ்ட்ரேட்டராக இருக்கலாம், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸாக இருக்கலாம், நிறைய சாஃப்ட்வேர்ஸ். அப்போது எங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பிளகிங்ஸ் எடுக்கலாம். பிளகிங்ஸ் ரைட்டாக சப்போர்ட் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். பிளகிங்ஸ் நிறைய எடுக்கலாம். பிளகிங்ஸ் நிறைய இருக்குது. அதே போல் ஃபோட்டோஷாப் போர்டில் ஏதாவது ஃபைல் ஒன்று நம்ம ஒர்க் பண்ணிட்டு அந்த இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து எடிட் பண்ணலாம். ரைட், இந்த மாதிரியான நிறைய சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் அடோப் ப்ரீமியர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போது இந்த இடத்துல போட்டிருக்கு வாட் இஸ் அடோப் ப்ரீமியர் ப்ரோ. இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் டூல் ஃபார் வீடியோ எடிட்டிங். ரைட், இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் இந்த சாஃப்ட்வேர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரி, அண்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நார்மலாக நீங்கள் இப்போ இந்த சாஃப்ட்வேரை படிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத யோசிச்சுட்டு இருப்பீங்க தானே. கீழே நான் சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரைட், ஃபைவரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினான ஒரு பார்ட் ஃபைவர். இப்போ நிறைய பேர் ஃபேமஸ் ஃபைவர். இதை தவிர நிறைய இருக்குது ரைட்டா. ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு வேணால் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதை ஃப்ரீலான்சிங் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஃபைவராக இருக்கலாம், அப்வொர்க்ஸாக இருக்கலாம். சரியா? நிறைய இருக்குது ரைட். ஃப்ரீலான்சிங் சம்மந்தமாக நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அப்போது மெயின்லி நிறைய பேருக்கு தெரியும் ஃபைவர். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் இலகுவா ஜாப்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அண்ட் அதே போல் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இந்த ஃபைவர்னு சொல்கிறது. அப்போது இதில் வந்து வீடியோ எடிட்டிங்ன்ற சொல்கிறதோட மெயினான ஒரு பார்ட் உண்டு, வீடியோ எடிட்டிங். சரியா? அண்ட் வீடியோ எடிட்டிங் அப்படின்ற நேரத்தில் நான் வீடியோ எடிட்டிங் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இந்த வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சர்ச் பண்ணுற நேரத்தில் பாருங்க, இந்த வீடியோ எடிட்டிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோ எடிட்டிங் இருக்குது. அட் அண்ட் சோஷியல் மீடியா, யூடியூப் வீடியோஸ், ரைட் ரைட் கேமிங், ஃபேமிலி ட்ராவல்ஸ், மியூசிக் வீடியோஸ், இதெல்லாமே எடிட் பண்ணக்கூடிய மாதிரியான நிறைய டைப் ஆஃப் வீடியோ எடிட் பண்ணலாம். ரைட், வெட்டிங் ஈவெண்ட்ஸ், ரைட், இந்த மாதிரியான நிறைய கேட்டகரிஸ் இருக்குது வீடியோ எடிட்டிங்கில். நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக ஒர்க் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸில் வீடியோ எடிட்டராக ஒர்க் பண்ணலாம். ரைட், அப்போது இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடியோ எடிட்டர்ஸ் இருக்காங்க. இவங்க வீடியோ எடிட்டிங்கில் வந்து இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச், இப்போ ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்ற நேரத்தில் அதில் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா $10, $5 அப்படி தான் இருக்கும். பட் வீடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ப்ரோ லெவலில் செய்கிறாரு. 4 minutes வீடியோவுக்கு எவ்வளோ எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் $295 எடுக்கிறார். இவர் 1 minute வீடியோவுக்கு $250 எடுக்கிறார். ரைட், பேசிக் ரைட், ஒரு 1 minute 2 minutes வீடியோஸ். ரைட், இந்த மாதிரியான சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பேசிக் லெவலில் போகிற நேரத்தில் இந்த அளவு போயிடாது. ரைட், நாளைக்கு இன்னைக்கு வீடியோ எடிட்டிங் படித்து நாளைக்கு போய்ட்டு $250 1 minute போட்டால் வராது. நீங்கள் கொஞ்சம் உங்களோட என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோவை டெவலப் பண்ணணும். சரியா? அதை டெவலப் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான லெவலுக்கு போகலாம். ஒரு இப்போ நீங்கள் பேசிக் இன்னைக்கு படிக்கிறேன்னு சொன்னால் ஒரு 2 years, ரைட், 1 year 2 year போகும் உங்களுக்கு உங்களோட பில்ட் பண்ணுறது. ரைட், இன்னைக்கு படித்து நாளைக்கு காரில் போனால் இயலாது. ரைட், ஸ்கில்னு சொல்கிறது வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஆனால் படித்து நம்ம ஒரு 1 month 2 month நல்ல முறையில் செஞ்சேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டில் இருந்து, ரைட்டா? இப்போ சின்ன ஒரு அமௌண்ட்டுன்னு சொன்னாலும் இது வந்து ஹை லெவல் அமௌண்ட். சரியா? இதுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணாலே நமக்கு மாத கணக்காக இருந்துடலாம், ஒரு மாதம் இருந்துடலாம். ரைட், அந்த அளவு. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேசிக்கில் ரைட் இருக்காங்க. ரைட், இந்த மாதிரி 1 minute $25 செய்யலாம். அந்த மாதிரி லெவல்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி நமக்கு ஒர்க் பண்ணிட்டு போகலாம். சரி, அப்போ வீடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் வீடியோ எடிட்டிங். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபிலிம் வீடியோ எடிட்டிங் ஒன்று பண்ணுறாங்க. ரைட், சாரி, ஃபிலிம் இல்லை, வெட்டிங் வீடியோஸ். அப்போ வெட்டிங் வீடியோஸ்ன்ற நேரத்தில் இந்த வெட்டிங் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் இவர் எடுக்கக்கூடிய அமௌண்ட்
1 to 2 மினிட்ஸ்க்கு வந்து $45 எடுக்கிறாரு. ஸ்டாண்டர்ட் அப்படின்ற நேரம் ஒரு அமௌண்ட். அப்போ இந்த மாரி ரைட் இவர் செய்றாரு ப்ரொஃபஷனல் கலர் கிரேடிங். நான் உங்களுக்கு கலர் கிரேடிங் அப்படின்னு இருக்காங்க. ரைட் ஸ்லோ மோஷன் ஸ்பீட் ரேம்பிங். ஸ்லோ மோஷன் பண்றது ஸ்பீட் ரேம்பிங். சவுண்ட் ரைட் சவுண்ட் வாங்கலாம். இப்போ இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் இந்த வீடியோல முக்கியமான பார்ட் என்னன்னு சொன்னா, டெக்ஸ்ட் போடுறது லோவர் தேர்ட்ஸ். வீடியோட கட்டிங்ஸ் டிஃபரெண்ட் ஆங்கிள்ல கட் பண்றாங்க. குயிக் கட்டிங் சவுண்டுக்கு ஏத்த மாரி கட் பண்றது. ரைட் கட்டிங்ஸ் நம்ம படிச்சுக்கிறோம். ரைட் அதே போல இந்த வீடியோல கலர் கிரேட், கலர் கரெக்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து கலர்ஸ் வந்து நமக்கு கண்ணுக்கு கஷ்டமும் இல்ல. அண்ட் ஒரே ஒரு ஒரு இதுல பாத்தீங்கன்னா, ஒரு அந்த கலர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ரேஞ்ச்ல இருக்க கலர்ஸ். டிஃபரெண்ட் இல்ல. ரைட் இந்த மாரியான சப்ஜெக்ட்ஸ். ரைட் கலர்ஸ் வந்து கலர் கரெக்ஷன், கலர் கிரேட்ன்னு சொல்றது முக்கியமான பார்ட். வீடியோவா இருக்கலாம். ரைட் டிஃபரெண்ட் வெட்டிங் வீடியோஸா இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரைட் மூவிஸா இருக்கலாம். ரைட் அண்ட் டிஃபரெண்ட் வீடியோஸ் ரைட்டா? இத பாத்தீங்கன்னா, இவர் வந்து நினைக்கிறேன் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் பாத்தீங்கன்னா. ஆனா, இதுல உங்களுக்கு பார்க்கலாம். இதுல எல்லாருமே போல பிரீமியர் ப்ரோ அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இதுல பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங் ரைட். இவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல வாசிச்சு ரைட் சாரியா? சவுண்ட் ரைட். அப்போ இந்த டெக்ஸ்ட், இந்த கலர்ஸ், கலர் கரெக்ஷன்ஸ் ரைட். இவர் கலர் கிரேட் பண்றாரு, கலர் கரெக்ஷன் பண்றாரு ரைட். இந்த மாரியான வீடியோஸ் எடிட் பண்ற நேரத்துல நம்ம இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கோம் ரைட். பேசிக்கா வீடியோஸ்ன்ற நேரத்துல இப்ப சம்டைம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ உங்களுக்கு ஒரு ஜாப் எடுக்கிற நேரத்துல சொல்லுவாங்க. இது கலர் கரெக்ஷன் பண்ணி தாங்க, இது கலர் கிரேட் பண்ணி தாங்க அப்படின்னு. அப்ப அந்த லெவல்ல நீங்க செய்ற மாரியான ஒரு சப்ஜெக்ட்ட நீங்க செய்யணும். அப்போ Fiverrலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய வீடியோ எடிட்டிங்க்கு நெறைய வேகன்ஸீஸ் இருக்கு. ரைட்டா? வீடியோ எடிட்டிங் வந்து வேற லெவல். சரியா? உண்மைக்குமே. வேற லெவல்ல இந்த பார்த்தீங்கன்னா, பிரீமியர் ப்ரோ அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ரைட்? இவர் சிலவங்க தம்ப்நெயில்ல போட்டே வச்சிருக்காங்க. வீடியோல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பிரீமியர் அப்படின்னு. ரைட்? சிலவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரோ வீடியோஸ் ரைட்? அப்போ இந்த மாதிரி வந்து இதுல நெறைய இருக்கு. நான் 2, 3 ப்ரொஃபைல்ல தான் நான் ஓப்பன் பண்ணேன். இது வந்து ஆட்ஸ். ரைட்? இவர் வந்து சோசியல் மீடியா ஆட்ஸ் செய்ற ஒருத்தர். அப்ப எங்களுக்கு இதுல போயிட்டு பார்க்கலாம். அவர் என்ன மாரியான ஆட்ஸ் செஞ்சிருக்காரு. ரைட்? இந்த ஆட்ஸ் நம்ம வந்து கதைப்போம் ரைட் கிளாஸ்ல. அப்போ இது பார்த்தீங்கன்னா, இவரு இது பார்க்கலாம் எங்களுக்கு இதுல என்னென்ன ஆட் செஞ்சிருக்காரு. சின்ன ஒரு பார்ட் கட் பண்ணி போட்டுருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ரைட் இந்த மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இப்ப Fiverr, Upworks இல்லாம சம்டைம் வந்து உங்களுக்கு வந்து ரிமோட்ல வொர்க் பண்றதுக்கு நெறைய கம்பெனிஸ்ல நீங்க டார்கெட் பண்ணி வொர்க் பண்ணணும்னு சொன்னா, உங்களுக்கு வந்து LinkedIn மாரியான ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறணும். சரியா? LinkedInல பார்த்தீங்கன்னா, LinkedIn ப்ரொஃபைல் ஒண்ணு ரைட்டா? அப்போ இதுல நம்ம வந்து ஜாப்ஸ் நம்மள சர்ச் பண்ணா வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சர்ச் பண்ணுவோம். சரியா? வீடியோ எடிட்டர்ஸ் அப்படின்ற நேரத்துல பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங் நெறைய ஜாப்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த ஜாப்ஸ் இது பார்த்தீங்கன்னா சொன்னா, இது வந்து இந்த ரைட் வீடியோ எடிட்டிங் சம்மந்தமான ஜாப் ஒண்ணு. எவ்வளோ பே பண்றாங்கன்னு சொன்னா, மந்த்லி வந்து 15த் பேமெண்ட் வரும். ரைட் 14 டேஸ் பெய்ட் அவுட் ரைட். அப்போ இந்த மாதிரியான நல்ல ஜாப்ஸ் வேகன்ஸீஸ் இருக்கு. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இவங்களோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். என்ன மாரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இதுல போட்டிருப்பாங்க ரைட். அண்ட் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இதுலயும் போற நேரத்துல அவங்க என்ன மாரியான வேகன்ஸீஸ் இருக்கு, என்ன மாரியான வீடியோஸ் தான் எடிட் ரோ ஃபுட்டேஜ் ரைட். ரோ ஃபுட்டேஜ் தான் எடிட் பண்ணணும் ரைட். இந்த மாரியான சப்ஜெக்ட் போட்டிருக்கு ரைட். அப்போ இந்த வீடியோஸ் எடிட்டிங் ரைட். நீங்க எந்த வீடியோ எடிட்டிங் ஜாப் தானே எவ்வளோ ஜாப்ஸ் காட்டினாலும் இது எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து இதுதான் மெயினான சப்ஜெக்ட். சரியா? அப்போ இவங்க இத பார்த்தீங்கன்னா, இதுல நெறைய போட்டிருக்கு ரைட். சப்ஜெக்ட் போட்ட பாட்டு இந்தா ஹெவி ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் Adobe Premiere Pro. ரைட். Adobe Premiere Pro, Final Cut Pro, DaVinci Resolve. ரைட். Premiere Pro அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டர்ன்னு சொன்னா, Premiere Pro அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். சரியா? Premiere Proல தான் வீடியோஸ் எடிட் பண்றது. சரியா? அப்போ நீங்க நெறைய ஜாப்ஸ் பார்க்கலாம். இது எல்லாத்துலயுமே வந்து வந்து Premiere Pro அப்படின்றது போடப்பட்டிருக்கும். அண்ட் நெறைய ஏர்ன் பண்ணக்கூடிய இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, இது எல்லாமே ஃபாரின் கண்ட்ரீஸோட வொர்க் பண்ணக்கூடிய மோஸ்ட்லி வந்து இப்ப இது எனக்கு சஜஷன் ஆகுற நேரத்தில மோஸ்ட்லி வந்து ரிமோட் அப்படின்றது வொர்க் பண்றா. ரிமோட் அப்படின்றது சஜஷன் ஆகும். ரிமோட்ன்னு சொல்றது வீட்ல இருந்து வொர்க் பண்றது. ஏன்னு சொன்னா, என்ன ப்ரொஃபைல்ல உண்மைக்குமே நான் வந்து ரிமோட் ஜாப்ஸ் தான் போட்டிருக்கேன். ரைட். நான் வந்து வீட்ல இருந்து வொர்க் பண்ற மாரி தான் நெறைய ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்றது. அண்ட் இதில வந்து லாங் டெர்ம் அண்ட் ஷார்ட் டெர்ம்ஸ் இருக்கும். சரியா? இத பார்த்தீங்கன்னா இதுவும் Premiere Pro. ரைட். லாங் டெர்ம் அண்ட் ஷார்ட் டெர்ம்ஸ் இதுல இருக்கு ரைட். LinkedInல. அண்ட் நான் மோஸ்ட்லி வந்து ஷார்ட் டெர்ம் வொர்க்ஸ் தான் செய்றேன் ரைட். லாங் டெர்ம் வொர்க் செய்றது குறைவு ரைட். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன்னா, ஷார்ட் டெர்ம் ப்ராஜெக்ட் ஒண்ணு முடிச்சா நமக்கு லேசி லாங் டெர்ம் நம்ம இருந்துட்டு, மிச்சம் காலத்துக்கு வொர்க் பண்றதுக்கு நான் அவ்வளோ பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல ரைட். 3 இயர்ஸ் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ரைட். அப்போ
எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து பெரிய இஷ்யூன்னு இல்ல. நீங்க உங்களோட ப்ரொஃபைல பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 3 இயர்ஸ், 2 இயர்ஸ்ன்னு போட்டு நீங்க ப்ரொஃபைல செஞ்சாலும் பிரச்சனை இல்ல. பட் எடிட்டிங் வந்து ப்ரொஃபஷனல் லெவல்ல செய்ற அளவுக்கு நீங்க உங்களோட இத இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ரைட்? அதுக்கு வந்து நம்ம வந்து தெளிவான முறையில ஸ்கில்ல வந்து படிச்சுக்கிறணும். வீடியோ எடிட்டிங்ல என்னென்ன மாரியான எடிட்டிங்ஸ் இருக்கு, எப்படி நம்ம செய்யணும், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இது மாரி ஜாப்ஸ் நெறைய இருக்கு. ரைட்டா? சிலவங்க கேட்டிருந்தீங்க, நீங்க கோர்ஸ் முடிச்சா ஜாப் தருவீங்களான்னு? ரைட். அதுக்காக வேண்டி தான் சொல்றேன். நான் ஜாப் குடுக்குறது இல்ல. ரைட்டா? நம்ம ஜாப் புரொவைட் பண்றது இல்ல. அது சும்மா யாரையும் நான் ஜாப் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழமை, 1 மாசத்துக்கு ஜாப் ஒண்ணு குடுத்துட்டு ஏமாத்துற சப்ஜெக்ட் நம்மட்ட இல்ல. ஜாப்ஸ் வந்து வேண்டிய அளவு இருக்கு. ஜாப்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். நம்ம ஸ்கில் டெவலப் பண்ண சொல்லி தரோம். ரைட். ஸ்கில்ல ஃபுல்லா வந்து இந்த மாரி ஜாப் லெவல் ஒன்னுக்கு போறதுக்கு ஸ்கில்ல நம்ம வந்து ஃபுல்லாவே டெவலப் பண்ணி தருவோம். ரைட். அது நம்ம கேரண்ட் பண்ணி வீடியோ எடிட்டிங்ன்ற நேரத்தில வேற லெவல்ல வீடியோ எடிட்டிங் செய்து தருவோம். ஆனா, நீங்க அந்த வீடியோ எடிட்டிங்ல சரியான முறையில படிச்சீங்கன்னு சொன்னா, நீங்க யார்கிட்டயும் ஜாப் கேட்டுக்கிட்டு ஜாப் தருவீங்களா? ஜாப் 2மே தேவையில்ல. ரைட். இன்னைக்கு வந்து ஜாப்ஸ் வேண்டிய அளவு இருக்கு. நமக்கு ஸ்கில் இருந்தா மட்டும் போதும். சரியா? அப்போ உங்களுக்கு ஸ்கில்ல டெவலப் பண்ணினா, ஜாப்ஸ் வேண்டிய அளவு இருக்கு. ரைட். இதா LinkedInல வீடியோ எடிட்டிங் போட்டதுக்கு அப்புறம் வீடியோ எடிட்டிங் ஜாப்ஸ், ரிமோட் ஜாப்ஸ் வந்துருக்கு. இது ஒன் ஃபீல்ட் ஜாப்ஸ் நெறைய இருக்கு. ரைட். அப்போ நெறைய உங்களுக்கு வந்து வொர்க் பண்ணக்கூடிய மாரியான ஜாப்ஸ் இருக்குது. இது 2 நாளைக்கு அப்டேட் ஆயிருது. ரைட். அது நெறைய அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ரைட். இப்ப இது 2 வெப்சைட். இது மாரி Indeedல பார்க்கலாம். ரைட். இந்த மாரியான நெறைய வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு ஜாப்ஸ் எடுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு Fiverrயும் அண்ட் இந்த LinkedIn ரைட். LinkedIn நேம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணது என்னன்னா, LinkedInனும் வந்து உங்களுக்கு வீட்ல இருந்து பிரச்சனை இல்லாம ஒர்க் பண்ணலாம். Fiverர விட LinkedInல வந்து ஒரு கம்பெனிய புடிச்சுக்கிட்டீங்கன்னா, பேசாம வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். ஃபுல் டைம் எடுத்தாலும் வீட்ல இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடிய மாரி இருக்கும். அண்ட் LinkedIn ப்ரொஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் LinkedIn எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது அப்படின்றத நான் வந்து அ ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரைட். ஓகே. அண்ட் இதுல நம்ம கதைச்சு கொண்டிருந்தது இந்த இடத்துல Premiere Pro. அண்ட் Premiere Pro. ஹூ யூஸ் த Premiere Pro? நான் உங்களுக்கு காட்டின மாதிரி Premiere Pro பயன்படுத்துறது வந்து புரொடக்ஷன் ஃபர்ம்ஸ்ல இருக்கிறவங்க அண்ட் நியூஸ் ஸ்டேஷன். நீங்க பார்க்கக்கூடிய நியூஸ் இருக்கு தானே, டிவி சேனல்ல பார்க்கக்கூடிய நியூஸ். இந்த நியூஸ் எல்லாமே வந்து செய்யக்கூடியது எதுலன்னு சொன்னா Premiere Proல தான் செய்றாங்க. நீங்க நார்மலா வந்து சக்தி டிவில இல்லன்னா சிரச டிவில இந்த பேசிக்கா அவங்களோட நியூஸ் ரூம் காட்டுவாங்க. உங்களுக்கு நியூஸ் போகுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நியூஸ் ரூம்ல ஏதாவது வேலை நடக்கிற மாரி ஒருத்தர் உள்ளுக்கு இருந்து பேசுற மாரி சொன்ன ஒரு சீன் ஒண்ணு கிரியேட் பண்ணி காட்டுவாங்க. அப்ப நியூஸ் உள்ளுக்கு இந்த ஒருத்தர் செஞ்சுட்டு இருப்பார். ரைட். அவங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னு சொன்னா Adobe Premiere Pro. இந்த சாஃப்ட்வேர வச்சுட்டு தான் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வீடியோஸ கட் பண்ணி தேவையான மாரி அரேஞ்ச் பண்றது இந்த Adobe Premiere Pro தான். ரைட். அப்போ நியூஸ் ஸ்டேஷனா இருக்கலாம், மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல வேலை செய்யக்கூடியவங்க, ரைட், டிசைனிங் ஃபர்ம்ஸ்ல ரைட் எல்லா இடத்துலயுமே வந்து வீடியோ சம்பந்தமா வொர்க் பண்றதுக்கு வந்து நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ் துபாய் எல்லாம் போனா கூட வீடியோ எடிட்டிங்ல வந்து இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்றது. அண்ட் வீடியோ எடிட்டிங்ல அடுத்த சப்ஜெக்ட் ஒரு தியரி சப்ஜெக்ட் தான். இதான் வீடியோ எடிட்டிங்ல பேசிக் தியரி ஒண்ணு. அண்ட் இதுல நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போகல. ஒரு டியூட் ஒண்ணு இருக்கு. இதோட இன்னொரு பார்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட்டா? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம அதோட நான் நிறுத்துவேன். ரைட்டா? அண்ட் வீடியோ எடிட்டிங் அப்படின்றத நம்ம படிக்க முன்னாடி ஒரு பேசிக் சப்ஜெக்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த வீடியோ எடிட்டிங்ல இருக்கக்கூடிய தியரி. மத்தது எல்லாமே வீடியோ எடிட்டிங்ல பிராக்டிகல் தான். இது மட்டும் தான் வீடியோ எடிட்டிங்ல நீங்க எங்க படிச்சாலும், வீடியோ எடிட்டிங்ல இந்த தியரி தெரியாம வீடியோ எடிட்டிங் படிச்சா, வீடியோ எடிட்டிங்ல உங்களுக்கு சரியான முறையில ஒரு அவுட்புட் எடுக்க இயலாது. சரியா? பெரிய சப்ஜெக்ட் ஒண்ணும் இல்ல. பட் இது நம்ம பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். என்னது தெரிஞ்சிருக்கணும்? வீடியோ எடிட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவ? வீடியோ தேவ. அப்போ ஹவ் டஸ் வீடியோ வொர்க் அண்ட் மேட்? வீடியோ எப்படி உருவாகி இருக்கு? ரைட். வீடியோ எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கு? வீடியோ எப்படி உருவாகியிருக்குன்றத நம்ம முதலாவது தெரிஞ்சிருக்கணும். சரியா? வீடியோ அப்படின்றது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமே. அப்போ பேசிக்கா நான் சொல்லப்போனா, ரைட், இதுல இருக்கக்கூடிய இங்கிலீஷ்ல போடுறதுக்கு அதெல்லாம் பெருசா யோசிக்க தேவையில்ல. சரியா? எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். வீடியோ அப்படின்றது என்னன்னா, வீடியோ எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? வீடியோ உருவானது வந்து ஒரு ஃபில்ம் புக் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்ல. இல்லன்னு சொன்னா வீடியோ புக் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு இருந்துச்சு. அத வச்சு தான் இந்த வீடியோன்றதே உருவாகுது. வீடியோன்றது உருவாகுது இந்த ஃபில்ம் புக். ஃபில்ம் புக் நீங்க நெறைய பேர் கண்டிருப்பீங்க. நெறைய பேர் ஃபில்ம் புக் செய்தும் இருப்பீங்க. இதுதான் ஃபில்ம் புக். இல்லன்னு சொன்னா வீடியோ புக்ன்னு சொல்றது. நான் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்தா இருக்கு இது. இதுதான் ஃபில்ம் புக். இல்லன்னு சொன்னா வீடியோ புக்ன்னு சொல்றது. இதுதான் வீடியோ ஒன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரைட். நீங்க வீடியோன்னு சொல்லக்கூடிய வீடியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். என்னது? நீங்க முன்ன ஸ்கூல் போற நேரத்துல என்ன செஞ்சிருப்பீங்க?
ஒரு புக் ஒன்று எடுத்து அந்த புக்கில் வந்து என்ன செய்வீங்க, ஒரு கோனரில் ஒரு மனிதனையோ ஏதோ ஒன்று வரைவீங்க. அடுத்த இதில் கொஞ்சம் மூவ் ஆகுற மாதிரி அப்படி இப்படி மாற்றி மாற்றி வரைஞ்சிட்டு அந்த புக்கை திருப்புற நேரத்தில் அது ஒரு ப்ளே ஆகுற மாதிரி ஒரு ஒரு சீன் ஒரு இது ஒன்று கிரியேட் ஆகும். ரைட்? அதுதான் ஃபில்ம் புக், இல்லைன்னு சொன்னால் வீடியோ புக். இந்த கான்செப்ட்ல தான் வீடியோ ஒன்று உருவாகுது. அப்படின்னா இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு டிராயிங் வரையறீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அது. இந்த இடத்துல ஒரு வீடியோ, அடுத்த ஸ்டெப் இப்படி இந்த பாத்தீங்க கொஞ்சம் வளர்ச்சி. அடுத்தது இந்த கொஞ்சம் இந்த 3. ஒவ்வொரு பேஜ்லயும் ஒவ்வொரு துண்டா வித்தியாசம் மாத்தி மாத்தி வரையறது. பாத்தீங்களா? அப்போ இந்த மாதிரி தான் வீடியோஸும் உருவாகுது. அப்படின்னு சொன்னா வீடியோன்னு சொல்றது இந்த மாரி பாத்தீங்களா? நீங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு சீன் ஒண்ணு நீங்க வீடியோ பண்ற நேரத்துல, அந்த சீன்ல என்ன நடக்கும்னு சொன்னா கேப்சர்ஸ் ரைட்? அந்த நீங்க அந்த இந்த இடத்துல வந்து சாரி அந்த வீடியோல பார்த்தீங்கன்னு சொன்னா, இது இந்த இது இதுல ஒரு கேப்சர். ரைட்? அடுத்த பார்ட் வந்து இன்னொரு கேப்சர். அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லுவோம் வந்து ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரேம்ஸ் வீடியோ இதுல பொறுத்தவரைக்கும் ஃப்ரேம்ன்னு சொல்லுவோம். இந்த ஒரு கேப்சருக்கு நம்ம சொல்றது வந்து ஃப்ரேம். இது ஒரு ஃபோட்டோன்னுமே. இது ஒரு ஃபோட்டோ. ஒரு சீன். அடுத்து இன்னொரு சீன். இந்த சீன்கள தொடர்ச்சியா நம்ம வச்சு மூவ் பண்ற நேரத்துல நமக்கு விளங்கக்கூடிய ஒரு பிம்பம் தான் வீடியோ. ரைட்டா? அப்போ கேமரால நம்ம வந்து வீடியோ பண்ற நேரத்துல அந்த கேமரா என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கேமரா வந்து இத பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்களா? இது ஒரு ஃபோட்டோ, இது ஒரு ஃபோட்டோ, இது ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஒண்ணோடு ஒண்ணு தொடர்ச்சியா இருந்து, அந்த தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நம்ம ஸ்பீடா ப்ளே பண்ற நேரத்துல, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஃப்ரேம், ஒவ்வொரு ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா. இத நம்ம ஸ்பீடா மூவ் பண்ற நேரத்துல நமக்கு கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒரு பிம்பம் தான் என்னது? வீடியோன்னு சொல்றது. ரைட்டா? இதுக்கு சொல்றது வந்து ஒரு ஃப்ரேம், ஒரு ஃபோட்டோ. ரைட்? நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரைட்? இத நம்ம வீடியோ எடிட்டிங்ல தெரிஞ்சிருக்கோம். ஏன்னு சொன்னா நம்ம வீடியோ கட் பண்றதுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் போயிட்டு வீடியோ கட் பண்ணினா தான் ப்ரொஃபஷனலா வீடியோ எடிட் பண்ணலாம். அதுதான் முக்கியம். ரைட்? அப்போ இப்ப நம்ம வீடியோன்னு எடுத்தா அந்த வீடியோ பாத்தீங்க. இந்த ஒரு வீடியோன்னா, இது வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ். ஒரு கல்லொன்னு எறிறார் ஒருத்தர். இது வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ். இத வந்து ஸ்பீடா மூவ் பண்ற நேரத்துல, இது வந்து நமக்கு ஒரு வீடியோவாக விளங்கும். ரைட்? ஒரு ஸ்பீடா மூவ் பண்ற மாரி. அதே மாரி இதுல நெறைய சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ வீடியோ வந்து உருவாகுறது எதன் மூலம்னு சொன்னா, நீங்க ஒரு வீடியோ கேமரால வீடியோ எடுத்தீங்கன்னு சொன்னா, அதுல வந்து ஃபோட்டோஸ். அது உண்மைக்குமே ஃபோன்ல வந்து ஃபோட்டோஸ் தான் பிடிக்கும். அது என்ன நடக்கும்? தொடர்ச்சியாக ஃபோட்டோஸ பிடிச்சு, அத வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ப்ளேல நமக்கு காட்டுறது தான் வீடியோஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ வீடியோன்னு சொல்றது எப்படி? என்னது? ஃபோட்டோஸ். ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீன். ரைட்? இது சொல்றது ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ சாதாரணமா ஃபோட்டோ அப்படின்றது ரைட்? அப்போ வீடியோ உருவாகிறது எதால? ஃபோட்டோஸ். ஒரு பிக்சர்ஸ். நெறைய பிக்சர்ஸ் வேணும். அப்போ பிக்சர்ஸ் எப்படின்னா, பிக்சர்ஸ் சொல்றது ஃபோட்டோஸ். ஒரு ஃபோட்டோ எப்படி உருவாகுதுன்னு சொன்னா, ஃபோட்டோஸ் உருவாகி இருக்கிறது வந்து பிக்சல்ஸ் மூலமா. பிக்சல்ஸ் ரைட்? இந்த ஃபோட்டோவ நீங்க ஜூம் பண்ணி போனீங்கன்னு சொன்னா, இந்த மாரி ஒரு பாக்ஸ் ஒண்ணு இருக்கும். பாக்ஸா தான் இருக்கும். இந்த பாக்ஸோனுக்கு சொல்லக்கூடிய பேர் வந்து பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சல பத்தி நான் கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சரியா? இப்போ ஜஸ்ட் சும்மா நார்மலா சொல்லிட்டு போறேன். ரைட்? ஃபோட்டோஸ் உருவாகுறது பிக்சல்ஸ் மூலம். ரைட்? பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்றது பிபிஐ. பிக்சல்ஸ் பெர் இன்ச். ரைட்? பிக்சல்ஸ் கால்குலேஷன் பண்ணது வந்து ஒரு இன்ச்சுலுக்கு எத்தனை பிக்சல்ஸ் இருக்கு அப்படின்றத தான் கால்குலேட் பண்ணுவோம். ரைட்? இதெல்லாம் வந்து கால்குலேஷன்ஸ் எப்படி போடுறது? ரைட்? இதெல்லாமே வந்து நான் கிளாஸ்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணி தருவேன். அண்ட் ஒரு ஃபோட்டோ நம்ம கொண்டு வர எத்தனை பிக்சல்ஸ்ல இருக்கணும்? அதுக்கு Photoshop ஓப்பன் பண்ணி நம்ம சரியான முறையில நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி தருவேன். சரியா? அப்போ அந்த சிஸ்டத்துல தான் வரும். அண்ட் இந்த வீடியோவோட சைஸஸ் நம்ம அளக்கிற நேரத்துல, இந்த இடத்துல அளந்திருக்கக்கூடிய சைஸஸ் வந்து பிக்சல்ஸ். பிக்சல்ஸ் மூலமா தான் வீடியோஸ் ஆக்கப்படும். சரியா? அதுக்கு தான் இந்த பிக்சல்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் தேவை. சரியா? அப்போ நாங்க சாதாரணமா வீடியோ அளக்கிற நேரம், இந்த SD ஃபார்மேட், HD, 2K, 4K, 8K அப்படின்னு ஸ்டாண்டர்ட் சைஸஸ் இருக்கு. இத தவிர வீடியோ சைஸஸ் எங்களுக்கு தேவையான மாரி எங்களுக்கு செஞ்சுக்கலாம். ரைட்? பட் ஸ்டாண்டர்ட் சைஸஸ் அப்போ 2K, 4Kன்ற நேரம் அதுல பிக்சல் சைஸ வச்சு தான் அத வந்து நம்ம அளக்கிறது. அண்ட் சிம்பிளா சொல்லிட்டு போறேன். ரைட்டா? அப்போ அதுல எத்தன பிக்சல்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். ரைட்? கிளாஸ்ல வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அண்ட் அடுத்தது வந்து வீடியோல நான் சொன்னேன், வீடியோ பண்ற நேரத்துல ஃபோட்டோஸ் மூலம் கேப்சர் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஃபோட்டோஸ் மூலம் கேப்சர் பண்ணி தான் நமக்கு இந்த வீடியோ அப்படின்றது உருவாகுது அப்படின்னு சொன்னேன். சரியா? அப்போ இந்த வீடியோ நம்ம வந்து கேப்சர் பண்ற நேரத்துல நம்ம ஃபோன்லயா இருக்கலாம், ப்ரொஃபஷனல் கேமராஸ்லயா இருக்கலாம். இதுல கேப்சர் பண்ற நேரத்துல இது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு FPS அப்படின்னு. ஃப்ரேம் பெர் செகண்ட். ஃப்ரேம்ன்னு சொல்றது ஒரு ஃபோட்டோவுக்கு. நான் இந்த இடத்துல மேல காட்டினேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் மேல. மறுபடி போயிட்டு. ஒரு வீடியோ எடுக்கிற நேரம் இது ஒரு ஃபோட்டோ. இந்த ஒரு ஃபோட்டோவுக்கு சொல்றது வந்து ஒரு ஃப்ரேம். ரைட்? ஒரு ஃப்ரேம். இது ஒரு ஃப்ரேம். அப்படி ஃப்ரேம் பை இதுக்கு சொல்ல ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்றது. அப்ப இது அப்படியே ஒரு கேப்சர் பண்ற நேரத்துல
ஒரு வீடியோ நம்ம ஒரு சப்ஜெக்ட்டை வீடியோ பண்ற நேரத்துல ஒரு செகண்டுக்கு அந்த வீடியோவுக்கு எத்தனை ஃபோட்டோஸ அந்த கேமரா கேப்சர் பண்ணுதோ, ரைட்? அதுக்கு தான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எஃப்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரேம் பெர் செகண்ட், ரைட்? எஃப்பிஎஸ். ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃபோட்டோஸ அந்த கேமரா கேப்சர் பண்ணுது. சாதாரணமா வந்து ஒரு செகண்டுக்கு 15 ஃப்ரேம்ஸ் கேப்சர் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு கேமரா 15 எஃப்பிஎஸ்ன்னு சொல்லுவோம். அது சாதாரணமா இந்த மாரி தான் இருக்கும். அதுல நீங்க வீடியோஸ் பார்க்குற நேரம் சம்டைம் வந்து ஸ்பீடா ஓடக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். நார்மல் வீடியோ ஓகே. ஸ்பீடா மூவ் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ட வீடியோ பண்ணீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். நாங்க பழைய Nokia ஃபோன்லலாம் வீடியோ பண்ற நேரத்துல, ஒரு கார வீடியோ பண்ணா, கார் இப்படி தான் இருக்கும். போகக்கூடிய கார். பட் 30 எஃப்பிஎஸ் அப்படின்றது இந்த மாரி இருக்கும். 30 எஃப்பிஎஸ். ஒரு செகண்டுக்கு 30 ஃப்ரேம்ஸ். ஒரு செகண்ட் வீடியோ பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு செகண்டுக்கு அந்த கேமரா 30 ஃபோட்டோஸ் பிடிக்கும். 30 ஃபோட்டோஸ் பிடிக்கும். நான் பேசிக்கா சொல்றது. 30 ஃபோட்டோஸ் பிடிக்கும். 30 ஃப்ரேம்ஸ் இருக்கும். அதே மாரி 60 எஃப்பிஎஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு செகண்டுக்கு 60 ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணும். இந்த மாரி ஸ்டாண்டர்டா இருக்கும். அதேபோல நீங்க வந்து ஸ்லோ மோஷன் வீடியோஸ்ன்னுலாம் தெரிந்ததுனா, ஃபோன்லலாம் இருக்கு ஸ்லோ மோஷன். அந்த நேரத்துக்கு வந்து 120 எஃப்பிஎஸ் வரும். இல்லன்னு சொன்னா 240 எஃப்பிஎஸ் வரும். சரியா? இந்த மாரி தான் வரும். சரி 240 ஃபோட்டோஸ் பிடிக்கும் ஸ்லோ மோஷன் வீடியோல. ரைட்? அதான் ஸ்லோ மோஷன் வீடியோ. ரைட்? அப்போ சோ எஃப்பிஎஸ் ஃப்ரேம் பெர் செகண்ட் ஒரு செகண்டுக்கு எத்தனைன்னு. பட் நம்ம ஸ்டாண்டர்டான வீடியோஸ் பண்ற நேரத்துல 30 தான் யூஸ் பண்றது. நீங்க மூவிஸ் எல்லாம் வீடியோ பண்ற நேரத்துல 30 அப்படின்னு சொன்னா 21 24 இல்லன்னு சொன்னா 25 எஃப்பிஎஸ். மோஸ்ட்லி வந்து இந்த 2 எஃப்பிஎஸ் தான் நம்ம யூஸ் பண்றது. 24 இல்லன்னா 25. சரி. அண்ட் கிளாஸ்ல வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் எஃப்பிஎஸ் எங்கேருந்து எடுக்கிறது எல்லாமே. பட் எஃப்பிஎஸ்ன்னு சொல்றது சின்ன ஒரு நாலேட்ஜுக்காக வேண்டி உங்களுக்கு தேவைப்படலாம். ரைட்? ஃப்ரேம் பெர் செகண்ட். இது வந்து வீடியோ எடிட் பண்ற நேரத்துல உங்களுக்கு இதெல்லாம் தேவை. ரைட்டா? வீடியோ ஒண்ணு எடிட் பண்றதுக்கு ஜஸ்ட் வீடியோ எடுத்தோம், போட்டோம், எடிட் பண்ணோம்னு போகாம, இந்த சப்ஜெக்ட்ட தெரிஞ்சு எடிட் பண்ணா தான் வீடியோஸ்ல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, குவாலிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாத்துலயும் குவாலிட்டியா இருக்கு. அதுக்கு சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனல் வேர்ட் வந்து ரெசல்யூஷன். ரைட்டா? எடிட்டிங் ஃபீல்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் வேர்ட் வந்து ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் ட்ராப் ஆகாம இருக்கும். அப்படின்னு சொன்னா, குவாலிட்டி குறையாம இருக்கும் வீடியோ. பார்க்குற நேரம் வீடியோ சும்மா இழுபட்ட மாரி, ரைட்? பார்க்குற வீடியோ அவ்வளோ தெளிவில்லாம அப்படியெல்லாம் ஆகுறது வந்து நல்ல வீடியோ எடுத்துட்டு போய் எடிட் பண்ணுவாங்க. எடிட் பண்ணிட்டு பார்த்தா, அந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரைட்? அதுக்கு சொல்றது வந்து ரெசல்யூஷன் ட்ராப் ஆயிரும். ரைட்? அதனால இந்த ஃப்ரேம் பெர் செகண்ட் தேவைப்படும். அடுத்து வந்து இந்த எஃப்பிஎஸ் தேவை. வீடியோ ஸ்லோ மோஷன் பண்றேன்டா. ஒரு வீடியோ ஸ்லோவாக்கணும்னு சொன்னா எஃப்பிஎஸ் நல்ல எஃப்பிஎஸ்ல இருந்தா தான் வீடியோ ஸ்லோ மோஷன் ப்ளே செய்யலாம், எடிட் பண்ணலாம். இல்லாட்டி கஷ்டம். ரைட்டா? இல்லன்னா ஸ்பீட் ரேம்ப் பண்றது. வீடியோவ ஸ்பீட் பண்றது. நான் அந்த அந்த சீன் ஒன்ல காட்டியிருந்தவங்களுக்கு ஸ்பீட் ரேம்ப் அந்த ஃபர்ஸ்ட்டே காட்டின அந்த இது ஒண்ணு. ரைட்? அது ஸ்பீட் ஆட்கள்லாம் ஓடி வர மாரி. ரைட்? அப்ப அதுக்கு ஸ்பீட் ரேம்ப் வீடியோ ஸ்பீட் பண்றது. அப்ப அது எல்லாத்துக்குமே வந்து எஃப்பிஎஸ் தேவை. சாதாரணமா ஒரு செகண்ட் இந்த ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் டியூரேஷன்டா, இந்த ஒரு செகண்ட் டியூரேஷன்ல 30 எஃப்பிஎஸ்ன்னு சொன்னா 30 ஃபோட்டோஸ் பட்டிருக்கும். சரியா? இந்த இடத்துல பார்ப்போம். இந்தா 24 எஃப்பிஎஸ் ஒரு செகண்ட் டியூரேஷன் 30 ஃபோட்டோஸ் இருக்கும். 24 இருந்தா 24 ஃபோட்டோஸ் இருக்கும். 30ன்னா 30 ஃபோட்டோஸ் இருக்கும். 60ன்னு சொன்னா 60 ஃபோட்டோஸ் இருக்கும். இந்த 60 ஃபோட்டோஸ் தான் ஸ்பீடா ப்ளே ஆகும். ப்ளே ஆகுற நேரம் நமக்கு ஒரு வீடியோ மாதிரி ஒரு பிம்பம் ஒன்று தோன்றும். ரைட்? 120ன்னு சொன்னா இந்த மாரி இருக்கும். பட் நல்ல ஸ்மூத்தா இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்டும் கேப்சர் பண்ணப்படும். இந்த எஃப்பிஎஸ் அதிகரிக்கிற நேரம் ஒவ்வொரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் கேப்சர் பண்ணப்படும். ரைட்? அதே நேரத்துல ஸ்லோ மோஷன் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா செய்யலாம். சரி? அண்ட் நீங்க கேமரா ஒண்ணு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, கேமரால நீங்க வீடியோ பண்ண முன்னாடி, அந்த கேமரால பார்த்தீங்கன்னு சொன்னா, செட்டிங்ஸ்ல போயிட்டு பார்க்குற நேரத்துல, இந்த மாதிரி அந்த வீடியோ சைஸ் அண்ட் எஃப்பிஎஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவை எவ்வளவுக்கு நீங்க வீடியோ பண்ண போறீங்க அப்படின்றது, நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணலாம். ரைட்? அதன் மூலமாக உங்களோட வீடியோ வந்து நல்ல ஒரு அவுட்புட் எந்த இடத்துக்கு வீடியோ பண்ண போறீங்கன்ற அந்த அவுட்புட்ட உங்களுக்கு எடுக்கலாம். சரி? அண்ட் அதேபோல மொபைல் ஃபோன் ஒண்ணு எடுத்தீங்க அப்படின்னாலும், ரைட்டா? மொபைல் ஃபோன் ஒண்ணு எடுத்தாலும், அந்த மொபைல் ஃபோன்ல நீங்க என்ன மாரியான டைப்ல வீடியோ பண்ண போறீங்க, ரைட்? ஆ HD 30 எஃப்பிஎஸ் இருக்கு. ரைட்? இந்த 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 ஃபோன பொறுத்தவரைக்கும் டிஃபரெண்ட் ஃபோன்ஸ்ல டிஃபரெண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். அண்ட் அதேபோல இந்த HDல வந்து பார்த்தீங்கன்னா, 25 எஃப்பிஎஸ், HD 30 எஃப்பிஎஸ், HD 60 எஃப்பிஎஸும் இருக்கு. ரைட்? இந்த மொபைல் ஃபோன்ல. அண்ட் 4K குவாலிட்டில இருக்கு. 4Kல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 25 எஃப்பிஎஸ் ஒண்ணு இருக்கு. அடுத்தது வந்து 30 எஃப்பிஎஸ் ஒண்ணு. இப்போ இந்த ஒவ்வொரு செட்டப்பும் வந்து இருக்கு. அண்ட் இந்த ஒவ்வொரு செட்டப்ல நம்ம வீடியோ பண்ற நேரம், இந்த வீடியோட கெப்பாசிட்டி, ரைட்? வீடியோட சைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு தானே. இப்ப MB கணக்கு, GB கணக்கு, ரைட்? அதுவும் வித்தியாசப்படும். சாதாரணமா இப்ப இந்த இந்த ஒவ்வொன்ல ரைட்? இந்த இந்த ப்ரொஃபஷனல் கேமரா இருக்கலாம், மொபைல் ஃபோன் 2லயும் ஒண்ணு தான், ரைட்? நீங்க 2லயும் ஒரே சைஸ் இல்ல. 2லயும் டிஃபரெண்ட் சைஸஸ் ஆகும். பட் இந்த மொபைல் ஃபோன பொறுத்தவரைக்கும், இதுல வந்து நீங்க சாதாரணமா வந்து இந்த குவாலிட்டில, லோ குவாலிட்டில வீடியோ பண்ணீங்கன்னு சொன்னா 60 MB வரும். 1 நிமிடம். 1 நிமிட வீடியோ. 1 மினிட் வீடியோன்னு நீங்க வீடியோ பண்ணீங்கன்னு சொன்னா,
60 MB வருமா. அதே மாதிரி நீங்க இந்த குவாலிட்டில ரைட் செகண்ட் இருக்கக்கூடிய குவாலிட்டில வீடியோ பண்ணீங்கன்னா 130 MB வருமா. இந்த மாதிரி ஒரு சைஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த குவாலிட்டி கடைசியா இருக்கக்கூடிய 1 நிமிட வீடியோ எடுத்தீங்கன்னா 350 MB வருமா. ரைட். இப்ப இது ஒவ்வொன்றிலயும் வந்து சைஸஸ் வித்தியாசப்படும். ரைட். ஏன் சொன்னா அதுல இருக்கக்கூடிய ஃப்ரேம் சைஸ் அண்ட் அந்த வீடியோட ரெசல்யூஷன் ரைட் ரெசல்யூஷன் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு ரைட் பிக்சல்ஸ் பெர் இன்ச் அப்படின்னு இருக்கு. இந்த மேல உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல ரைட்டா கிளாஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ரைட் இந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்டும் இதுல வந்து முக்கியமான சப்ஜெக்ட். இந்த கூட்டுற நேரத்துல வீடியோட ரெசல்யூஷன் அதிகமா இருக்கும் வென் வீடியோட கெப்பாசிட்டியும் அதிகரிக்கும் ரைட். அப்படி ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கு ரைட். அண்ட் வீடியோ அவுட்புட் ஃபார்மேட் பத்தி இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலா இன்னொரு சப்ஜெக்ட் நான் ரைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணது ரைட் வீடியோ சைஸஸ் அண்ட் வீடியோ அவுட்புட் ஃபார்மேட்னு சொல்கிறது வந்து வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணக்கூடிய ஃபார்மேட்ஸ் இந்த இடத்துல தந்திருக்கு. சரியா இந்த 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 எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேண்டிய ஃபார்மேட்டில் வந்து வீடியோவை சேவ் பண்ணலாம். பட் இந்த வேண்டிய ஃபார்மேட்டில் சேவ் பண்ணலாம் அப்படின்ற நேரத்தில் நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய வீடியோ ஃபார்மேட் ஒவ்வொரு வகையான ஃபார்மேட்ஸும் ஒவ்வொரு வகையான பிளாட்ஃபார்ம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். சில பிளாட்ஃபார்ம்ஸுக்கு சில வீடியோ ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணாமல் போகும் ரைட். எஃப்எல்வின்றது வந்து சில இடங்களில் சப்போர்ட் பண்ணாது ரைட். அதிகமான பிளேயர்லையும் ஒர்க் பண்ணாது. பட் இந்த ஃபார்மேட் NMP4 ஃபார்மேட் ரைட் மூவி ஃபார்மேட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இடங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். AVI சப்போர்ட் பண்ணும் சரி. அண்ட் இந்த ஃபார்மேட்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் வந்து கிளாஸில் வச்சு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுற நேரத்தில் வீடியோன்னு செஞ்சு நம்ம வீடியோ ஃபைனல் அவுட்புட் கொடுக்குற நேரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் சரி. அண்ட் இந்த கோர்ஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து வெட்டிங் வீடியோஸ் எடிட் பண்ணுற சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன் ரைட். அண்ட் அதே போல் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராவல் வீடியோஸில் வரக்கூடிய மாதிரியான டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு நம்ம எடிட் பண்ணுறது. அண்ட் அதே போல் வந்து யூடியூப்புக்கு வரக்கூடிய மாதிரியான யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எடிட் பண்ணுறது. நீங்கள் ஒரு வீடியோன்னு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் செம பேசிக்காக நம்ம எடுத்தோம்னு சொன்னால் சரிங்க சாரி இப்போ இந்த மாதிரியான ரைட் உங்களுக்கு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் ரைட் யூடியூப் ஷார்ட் அண்டாக இருக்கலாம் ரைட். அப்போ ஃபுல் லாங் வீடியோஸ் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரியான ஷார்ட் வீடியோஸுக்கு நம்ம எப்படி எடிட் பண்ணிக்கிறது ரைட். இந்த மாதிரியான ஷார்ட் வீடியோஸ்க்கு நம்ம வீடியோ ப்ளே பண்ணலாம். சவுண்ட் பிரச்சனை இருக்கு. சவுண்ட் வந்து சம்டைம் நான் போட்டேன்னு ரைட் சவுண்டோட தான் வீடியோ நல்லா இருக்கும். பட் சவுண்டை போடல ரீசன் வந்து கொஞ்சம் சிக்கல் ஆகும். என்னன்னு சொன்னால் அதை யூடியூப்ல வீடியோஸ் நான் வந்து யூடியூப்ல போட்டு ஷேர் பண்ணுற நேரத்தில் காப்பிரைட் பிடிக்கும் இது இன்னைக்கு அதனால அதை போடலை ரைட். இதில் இந்த மாதிரி ரைட் இந்த பார்த்தீங்கன்னா ஆடியோ மேட் பண்ணு. இதில் வீடியோ கட்டிங்ஸ் அப்படின்றது இதில் முக்கியம். இந்த வீடியோஸில் ஒன்று வீடியோ கட் பண்ணுறது இது கொஞ்சம் லாங்காக கட் பண்ணது இதை விட கட் பண்ண வீடியோஸ் இருந்துச்சு. ஒரே இதை வந்து நம்ம வித்தியாசமான முறையில் எடிட் பண்ணியிருந்தோம். அண்ட் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் வீடியோ பண்ணதோன்னு இல்லை மொபைல் ஃபோனில் ஜஸ்ட் வீடியோ பண்ண ஒரு வீடியோ ரைட். அப்போது அந்த மாதிரியான வீடியோ பண்ண வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்படி சரியான முறையில் எடிட் பண்ணிக்கிறது ரைட். அப்படி நம்ம வந்து ஒரு யூடியூப் சம்மந்தமான வீடியோஸ் ரைட். அண்ட் ரைட் ஏஐ வீடியோஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏஐயில் வரக்கூடிய ஏஐ வீடியோஸ் எடுத்து நம்ம இது ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோஸ் இந்த மாதிரியான வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்படி நமக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி சரியான முறையில் வீடியோஸ் நம்ம எடிட் பண்ணிக்கிறது ரைட். அப்போ அதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி மோஷன் டைப்ல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது ரைட். இதெல்லாம் வந்து இது வந்து பேசிக்கான பார்ட் ஒன்று தான். இந்த மாதிரி எட் பண்ணுறது நீங்கள் கிரியேட் பண்ணுறது அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் ஒன்று. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு எடிட்டிங் ரைட். அப்போ இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம முதலாவது வந்து சோஷியல் மீடியாவுக்கு நம்ம அட் செய்கிறோன்னா எப்படி நம்ம அட்ஸ் எல்லாம் செய்கிறது. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெயினாக வந்து வீடியோ கட்டிங்ஸ் போட்டு எப்படி நம்ம வீடியோஸ் எடிட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே பேசிக்ல இருந்து ஃபுல்லாகவே நம்ம செய்வோம். அண்ட் இதான் சப்ஜெக்ட். அண்ட் இந்த கிளாஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எதிர்வரக்கூடிய சனிக்கிழமை தான் நம்ம அடுத்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும் ரைட். 24ஆம் தேதி அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் 24th சரியா. சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு கிளாஸ் நடக்கும். அண்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து 1.5 hour to 2 hours ரைட். 1.5 hour to 2 hours சப்ஜெக்டை பொறுத்து வித்தியாசப்படும். அண்ட் கிளாஸஸ் வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேஸ் நடக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து எதிர்வரக்கூடிய சனிக்கிழமை நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸில் கதைச்சி பார்த்துட்டு ஃப்ரைடேஸ் சிலவங்க கொஞ்சம் பிரச்சனை போட சொல்லியிருந்தாங்க. பட் பார்ப்போம் கதைச்சி பார்த்துட்டு நம்ம வந்து செய்வோம் சரி. அண்ட் கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 5,000
கோர்ஸ் ஃபீஸ் வரும். ரைட். நான் இதில வீடியோஸ்ல போட்டிருந்தது வந்து 6000 பட் நம்ம வந்து 5000க்கு தான் இந்த கோர்ஸ் ஃபீஸ செய்து கொண்டு இருக்கோம். சரி. அண்ட் இதான் நம்மட சப்ஜெக்ட். அண்ட் மத்த பேமெண்ட்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் WhatsApp குரூப்ல உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ரைட். உங்களுக்கு அந்த உங்களுக்கு இந்த செஞ்ச சப்ஜெக்ட்ல இந்த சிலபஸ்ல ஓகே அப்படின்னு சொன்னா, ரைட், உங்களுக்கு இது தேவைப்படுது, ரைட், இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. நம்ம படிச்சு ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொன்னா, ரைட், இங்க படிச்சா நம்ம கிட்ட படிச்சா நல்ல முறையில ஏதோ படிக்கலாம். ரைட். ஏதோ இல்ல. நல்ல முறையில படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. ரைட். அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு ஸ்லிப்ப WhatsApp பண்ணீங்கன்னு சொன்னா, உங்கள செப்பரேட் WhatsApp குரூப் ஒண்ணுல நம்ம ஜாயின் பண்ணி விடுவோம். அண்ட் அதேபோல சாஃப்ட்வேர்ஸ் நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். அண்ட் இந்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு இந்த கோர்ஸ் சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இல்லன்னா சொன்னா சிக்கல் இருந்தா கேட்கலாம். லாஸ்ட் பேட்ச்ல நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஹலோ, சொல்லுங்க. லாஸ்ட் பேட்ச்ல நான் ஃபுல் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த பர்சனல் டைம் ஷெடியூல் கொஞ்சம் டைட்டால கண்டினியூ பண்ண முடியாம போயிட்டுது. ரைட். நல்லா உண்மையா நல்லா எனக்கு பிடிச்சிருந்து. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா கிளியராக தான் கிளாஸ் போயிட்டு இருக்குது. இந்த பர்சனல் ரீசனால கொஞ்சம் டைம் ஷெடியூல் பிரச்சனையால கண்டினியூ பண்ண முடியாம போயிட்டுது. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா? எங்கட ஒரு செட்டப் என்னான்னு சொன்னா, எங்கட ஒரு பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு பிறகு, சரியா, அதுல சம்டைம் ஏதாவது இஷ்யூ ஆகி உங்களுக்கு ஜாயின் அதுல கன்டின்யூ பண்ண கிடைக்கலன்னு சொன்னா, எங்கள நடக்கக்கூடிய வ அடுத்தடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேண்டிய பேட்ச்ல உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. ரைட்டா? உங்களுக்கு நீங்க ஓகே, எந்த தேங்க்யூ. பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. நீங்க வேண்டியவங்க, ரைட், நம்ம அப்படிதான் இதுவரைக்கும் செய்றோம். ரைட். எப்படின்னு சொன்னா நெறைய பேர் வேலையோட இருப்பீங்க. ரைட். ஒரு சம்டைம் ஒரு 4, 5 கிளாஸ் ஜாயின் பண்ண முடியாம போகலாம். அதனால எங்கட ஒரு இல்லை, பேட்ச் அப்படிதான் அப்படிதான் கொஞ்சம் ஒர்க் டைம் ஷெடியூல் கொஞ்சம் டைட்ன்றபடி ஜாயின் பண்ண 5 கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க ஜாயின் பண்ண முடியல. இது கரெக்டாக போயிட்டுது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தேவையான சப்ஜெக்டாக இருக்குது. ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் நான் ஜாயின் பண்ணினேன். ஆனால் கண்டினியூ பண்ண முடியல. அதை திருப்பி ஒருக்கா படிக்கலாம்னு யோசனை இருக்குது. ரைட். ஓகே. இஷ்யூ ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த அந்த எனக்கு WhatsAppல மெசேஜ்ன்னு போட்டீங்கன்னா, இந்த குரூப்போட நான் ஜாயின் பண்ணி விடுவேன். எந்த இஷ்யூவும் இல்ல. அது நம்ம ஓகே எல்லா ஓகே பேட்ச்க்கும் செய்றது தேங்க்யூ. தான். இதுக்கு அப்புறம் நீங்க இந்த பேட்ச் மட்டும் இல்ல. நீங்க எனி பேட்சஸ், ரைட், இதுக்கு அப்புறம் நீங்க தொடங்கக்கூடிய எந்த பேட்ச்ல வேணாலும் நான் ஃப்ரீயா ஜாயின் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு எந்த பேமெண்ட்டும் எடுக்க மாட்டோம். ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. யாருக்காவது வேற ஏதாவது சிக்கல்கள் இருக்கா? சந்தேகங்கள்? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். சப்ஜெக்ட்ட பத்தி ஏதாவது சிக்கல்கள் ஏதாவது இருந்தா உங்களுக்கு கேட்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். சந்தேகங்கள்? ஏதோ கேட்டீங்க. கவரேஜ் ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. நீங்க இப்ப ஹலோ. கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூ மாதிரி இருக்கு எனக்கு. நான் உங்களுக்கு பர்சனலாக ரைட். நீங்க இப்ப கடைசியா பேசினது கேட்டுச்சு. சாஃப்ட்வேர்ஸ் என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? நம்மகிட்ட இருக்கிறது என்ன வந்து ஹலோ சொல்லுங்க, சொல்லுங்க. கேக்குது. சாஃப்ட்வேர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். எந்த இஷ்யூவும் இல்ல. சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றது, அது ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நான் உங்களுக்கு கைட் பண்ணி தருவேன். அதுக்கு எந்த ஓகே. விதமான எனக்கு பேமெண்ட்டும் இல்ல. ரைட். சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் ஸ்டார்ட் பண்றது. ஓகே. இந்த ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது வந்து கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூ. நான் கொழும்புல தான் நிற்கிறேன். இப்போ கொஞ்சம் ஊருக்கு வந்திருக்கபடியா எனக்கு ஃபுல்லாக கிளியர்லாம் வருது. இந்த பேசிக் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து நீங்கள் குரூப்பில் போடுவீங்களா? இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய கிளாஸ் ரெக்கார்டிங்ஸை நான் வந்து குரூப்ல ஷேர் பண்ணுவேன். யூடியூப்ல அப்லோட் ஓகே. பண்ணிட்டு யூடியூப் லிங்க் ஒண்ணா ஷேர் பண்ணுவோம். ஓகே 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 கிளியர். சாஃப்ட்வேர்ஸுக்கோ வேற எந்த பேமெண்ட்டும் நம்ம எடுக்க மாட்டோம். ரைட்டா? இந்த 5000 பேமெண்ட் மட்டும் தான். சர்டிஃபிகேட்டுக்கு வேற பேமெண்ட் அப்படியெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். ஃபுல்லாவே 100% இந்த பேமெண்ட் ஒன்லி. ரைட். அதுக்காகட்டு வேற எந்த பேமெண்ட்டும் இல்ல. ரைட். சாஃப்ட்வேர்ஸுக்கோ இல்லன்னா சொன்னா சர்டிஃபிகேட் அனுப்புறதுக்கோ, சென்ட் பண்றதுக்கோ, போஸ்ட் பண்றதுக்கோ அந்த எந்த விதமான பேமெண்ட்டும் இல்ல. ஒன்லி இந்த பேமெண்ட் மாத்திரம் தான். ரைட். கிளாஸ் ஃபுல்லா முடிச்சு உங்களோட ப்ராஜெக்ட் செய்தா உங்களுக்கு சர்டிஃபிகேட் என்ன மாதிரி? கிளாஸ் ஃபுல்லா முடிச்சு சர்டிஃபிகேட்ட நீங்க கிளாஸ் ஃபுல்லா முடிச்சுட்டு நீங்க
ஃபைனல் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது ரைட். அந்த ப்ராஜெக்ட்னு சொல்கிறது பெரிய இதெல்லாம் இல்லை ரைட். வீடியோஸ் எடிட் பண்ணுறது தான் ப்ராஜெக்ட் ரைட். வீடியோஸ் நான் தருவேன். ஒன்று வந்து நீங்கள் இந்த நான் ஃபஸ்ட்டு கடைசியாக காட்டின ஒரு சின்ன ஒரு அந்த அன்பேக் வீடியோ ஒன்று, அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று, அடுத்த டாக்குமெண்ட் டைப்பில் வீடியோஸ் ஒன்று ரைட். இந்த மாதிரி வீடியோஸ் செஞ்சு நீங்கள் அனுப்பினதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட்டை வந்து போஸ்ட்டில் உங்களுக்கு வீட்டுக்கே நான் வந்து ஷேர் பண்ணி விடுவோம் ரைட். வீட்டுக்கே வந்து உங்களோட சர்டிஃபிகேட் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் போஸ்ட்டில். கிளியருங்களா? கொஞ்சம் தெளிவில்லை, கேட்டது எனக்கு விளங்கல. கவரேஜ்ல ஏதோ சிக்கல் ஒன்று இருக்கு போல இருக்கு. முதல்ல இப்படி ஒரு கிளாஸ் ஒன்றுக்கு போய் சர்டிபிகேட் கிடைக்கல எங்களுக்கு. இப்படி ஒரு கிளாஸ் ஒன்றுக்கு போய் சர்டிபிகேட் கிடைக்கல. ரைட். நம்மளோட கிளாஸில் பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து சர்டிஃபிகேட் எப்படியுமே நம்ம வந்து இஷ்யூ பண்ணுவோம் ரைட். அது நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்காம அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் சரியா. சர்டிஃபிகேட் வந்து நம்ம கட்டாயம் அது இஷ்யூ பண்ணுவோம். அதில் எந்த பிரச்சனையும் வராது ரைட். நம்ம இது வரைக்கும் கிளாஸஸ் செஞ்சுட்டு தான் இருக்கோம், பேச்சஸ் செஞ்சு கொண்டு இருக்கோம். அண்ட் ப்ரொஜெக்ட் முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் எனக்கு ப்ரொஜெக்டை இமெயில் பண்ண கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அது நீங்கள் 1 வீக்கில் சப்மிட் பண்ண 2 வீக்ஸ் அப்படி இல்லை. சம்டைம் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம தரக்கூடிய ப்ரொஜெக்டை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போடணும்னா நீங்கள் எங்களுக்கு வந்து இமெயிலில் தான் அனுப்பணும். அதை அனுப்பிட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பி வைப்போம் சர்டிஃபிகேட்டை போஸ்ட்டில். அதில் எந்த இஷ்யூவும் நடக்காது. ரைட். வேறு ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் என்னை நீங்கள் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். அண்டு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ மோஸ்ட்லி வந்து இதில் அதிகமாக வந்து வீடியோ எடிட்டிங் டிசைனிங் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் ஜாயின்டாக இருப்பீங்க ரைட். அப்போது மோஸ்ட்லி வந்து நீங்கள் டிசைனிங் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இல்லை டிசைனிங் தெரிஞ்சவங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் முடியுமானாலும் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிங்க. லிங்க்டின் ப்ரொஃபைல் இல்லாதவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் லிங்க்டின்ல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க ரைட். அதை டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் ஃபேஸ்புக்கில் முடியுமான அளவு ட்ரை பண்ணி ஒரு பேஜ் ஒன்று ரைட். ட்ரை அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஃபேஸ்புக்கில் நார்மலாக ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிங்க ரைட். ப்ரொஃபஷனல் டைப்பில் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு டிசைனிங் சம்மந்தமான ஒரு பேர் ஒன்றா சரி போட்டு சரி உங்களோட பேரை போட்டு டிசைனிங் அப்படின்னு போட்டு ஒரு அழகான ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் செய்யக்கூடிய டிசைனிங்ஸை வந்து அழகான முறையில் நீங்கள் அப்லோட் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணு ரைட்டா. அப்போது உங்களுக்கு அது என்னன்னு சொன்னால் அதுதான் பேசிக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ ரைட். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நீங்கள் நல்லா படித்ததுக்கு பிறகு என்னென்னு சொன்னால் நீங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற நேரமே உங்களுக்கு கஸ்டமர்ஸ் முதலாவது கிடைக்கணும். பேசிக்கான ஃபைவர் அப்வொர்க்ஸில் டார்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பேசிக்காக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி உங்களோட சேல்ஸை வந்து டெவலப் பண்ணுங்க ரைட். சேல்ஸ்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால் உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கஸ்டமர்ஸ். உங்களோட ஊர்னா உங்களோட ஊரில் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் ரைட். அதனால் முதலாவது உங்களோட ஃபேஸ்புக் பேஜை செஞ்சுட்டு அந்த ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் செய்யக்கூடிய எடிட்டிங்ஸாக இருக்கலாம் எல்லாமே செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் கிடைக்கக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் நானே உண்மைக்கு நினைய பொறுத்த வரைக்குமே ஃபேஸ்புக்கில் கிடைக்கக்கூடிய கஸ்டமர்ஸே நிறைய இருக்காங்க சரியா. அப்போது அந்த வேலையை செய்கிறதும் நமக்கு ஒரு டைம் வந்து போகக்கூடிய வேலை தான் ரைட். அப்போ அதிலே நமக்கு கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கலாம் பேசிக்காக ஃபைவர் அப்வொர்க்ஸ் போக முன்னாடி ரைட். அப்போது நம்மளே ஃபைவர் அப்வொர்க்ஸ் ஃபைவர் ப்ரொஃபைல் இப்போ லாஸ்ட் 2 மந்த்துக்கு முன்னாடி ட்ராப் ஆச்சு ஃபுல்லாகவே. நான் சிங்கள மீடியத்தில் கிளாஸ் ஒன்று செய்கிற நேரத்தில் ஃபைவர் பேஜை காட்டி செஞ்சேன். அதில் ஏதோ வச்சு செஞ்சு விட்டாங்க ரைட். அப்போது அப்படி சிக்கல் ஆகிற நேரத்தில் ரைட் எங்களுக்கு வந்து எங்களோட ஃபேஸ்புக் கஸ்டமர்ஸ் இருந்தால் அவங்களோட எங்களுக்கு எங்களோட டீல் பண்ணிட்டு போகலாம் ரைட். அப்போது இந்த மாதிரி உங்களை சுற்றி ஒரு பேஜ் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் மூலமாக செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய வீடியோஸை போட்டு ரைட் அழகான முறையில் ப்ரொஃபைல் இதை டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோ எடிட்டிங் செஞ்சாலும் அந்த எல்லாத்தையுமே வந்து உங்களோட பேஜில் போடுங்க. அப்போ அது உங்களுக்கு ஒரு அசெட் ஒரு சொத்தாக இருக்கும் ரைட். நீங்கள் ஒரு நிறுவனம் தொடங்கலாம் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் அது உங்களோட ஒரு நிறுவனமாக உருவாகி கொண்டு இருக்கும். ஒரு காலம் ஒரு 2 வருஷம் போகிற நேரத்தில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பண்ண உங்களை சுற்றி ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துருப்பாங்க. அது உங்களுக்கு உங்களோட டெவலப்மெண்ட் ரைட். உங்களோட டிசைனிங் வேலைகளுக்கு அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்துட்டே இருக்கும் ரைட். அப்போ அதில் உங்களுக்கு நிறைய ஒரு ஏர்ன் பண்ணலாம் சரி. அது வந்து ஒரு பேசிக்கான இது ரைட். நான் நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய விடயம் தான். நிறைய பேர் செய்யாத ஒரு வேலை தான் இது ரைட்டா. ஃபேஸ்புக் பேஜ் செஞ்சால் அது என்ன சும்மா ரைட். அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வேல்யூ தெரிஞ்சான்னு சொன்னால் ரைட் அது ஒரு வேறு லெவல் ரைட். அதனால் நீங்கள் டிசைனிங் செய்கிறவங்களும் இருப்பீங்க இதில். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் சம்டைம் வீடியோ எடிட்டிங் படிக்க வரைஞ்சிருப்பீங்க. ஃபோட்டோ எடிட்டிங் எல்லாம் நல்ல எலுமான இருக்கும். இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று உங்களோட இதில் செஞ்சு அதில் நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ் எடுக்க பாருங்க ரைட். அப்போ வீடியோ எடிட்டிங் நீங்கள் படித்ததுக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய வீடியோஸை வந்து மை ஃபர்ஸ்ட் ஒர்க் இல்லாத போட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம் ரைட். இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொன்னால் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்போ கொஞ்சம் காலம் போகிறேன் நீங்கள் பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய ஸ்ரீலங்காவில் நான் கண்டது குறைவு. இந்தியன்ஸில் நிறைய பேர் வந்து வீடியோ எடிட்டிங்ஸ் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க வீடியோஸ் போட்டு
செய்றாங்க. செஞ்சுட்டு அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, நெறைய கஸ்டமர்ஸ் அதுலருந்து புடிக்கிறாங்க. ரைட்? அப்போ அது வந்து ஒரு மெயினான ஒரு சப்ஜெக்ட். அதனால அந்த மாரி நீங்க Facebook பேஜ் இல்லாதவங்க, Facebook பேஜ் ஒண்ணு நல்ல அழகான முறையில செஞ்சுக்கங்க. செஞ்சு அதுல இருந்து உங்களோட ப்ரொஃபஷனலா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் LinkedIn பேஜ் செஞ்சுக்கோங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போறதுக்கு வொர்த்தா இருக்கும். இப்பலேருந்தே நீங்க இல்லாதவங்க செஞ்சு டெவலப் பண்ணிட்டு போங்க. அப்ப ஃபாரின் போற ஐடியாஸ் அப்படியெல்லாம் வரதுக்கு உங்களோட LinkedIn ப்ரொஃபைல்ல நெறைய ஜாப்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம். சரி ஜாப்ஸ்ன்ற நேரத்துல நெறைய பேர் கால் பண்ணி ஜாப் தருவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. ரைட்டா? அதனால சொல்றேன். ஜாப்ஸ்ன்னு சொல்றது வந்து இன்னொருத்தர்ட்ட உண்மைக்குமே இந்த டிசைனிங் ஃபீல்ட்லலாம் நீங்க போனீங்கன்னு சொன்னா, ஜாப்ஸ் இன்னொருத்தர் போயிட்டு ஜாப்ஸ் இருக்கா? ஐயோ! அப்படி இப்படின்லாம் தேவையில்ல. சரியா ப்ரொஃபஷனலா டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து நெறைய ஜாப்ஸ் ஆன்லைன்ல சிதறி இருக்கு. ரைட்? நீங்க தேடுறது அவ்வளோ பெரிய வேலை இல்ல. ஸ்கில்ல சரியா டெவலப் பண்ணிட்டு, போர்ட்ஃபோலியோன்னு சொல்றது நீங்க செஞ்ச வேலை. ரைட்? அதனால டிசைனிங் செய்யுங்க. ரைட்? ஃப்ரீ டைமுக்கு நீங்க ஏதாவது ஒரு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து, அழகான முறையில வீடியோஸ் எடிட் பண்ணி, ரைட்? நீங்க வீடியோ எடிட்டிங் படிச்சீங்கன்னா, தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னு சொன்னா, தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க. ரைட்? தெரியாதவங்க வீடியோ எடிட்டிங்க படிச்சுட்டு, அழகான முறையில சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்து, ரைட்? ஒரு அன்பாக்ஸிங் வீடியோஸ் அழகா செஞ்சு, அந்த வீடியோ அழகான முறையில எடிட் பண்ணிட்டு, ரைட்? நீங்க அத அப்லோட் பண்ணி, உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கஸ்டமர்ஸ் எடுக்கலாம். ரைட்? அதிலேயே உங்களுக்கு வந்து பேசாம ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஓகே. அ வேற ஏதாவது உங்களுக்கு சிக்கல்கள், சந்தேகங்கள் இருந்தா என்னைய இந்த WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நான் மத்த டீட்டெயில்ஸ் இந்த கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் அதேபோல அ பேமெண்ட் டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன். அண்ட் உங்களுக்கு அத ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி. அண்ட் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கட்டாயம் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட பெறுமதியான நேரம் ரைட்டா? நேரத்த ஒதுக்கி இந்த நம்மோட ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீ செமினாருக்கு ஜாயின் பண்ணதுக்கு அனைவருக்கும் கேண்டியன் காலேஜ் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க் யூ. குட் நைட். Okay, thank you. Good night.